அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். பேரன்புமிக்க சகோதரர்களே, அண்மை காலமாக இலங்கையில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை அதன் தூய வடிவில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பினூடாக நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார களத்தில் இஸ்லாத்திற்கு முரணாக வழிகட்ட கொள்கைகளை பரப்பிக் இருக்கக்கூடியவர்களையும் நாம் அடையாளம் காட்டி வருகிறோம். அந்த வகையில் மிக அண்மை காலமாக இந்த இலங்கை மண்ணிலே ஒரு வழிகட்ட கொள்கையை ஒருவர் பரப்பி வருகிறார். அந்த கொள்கையை பற்றி, அவருடைய சித்தாந்தத்தை பற்றி அவருக்கு எதிராக பேசுவதற்கோ எழுதுவதற்கோ யாரும் தயாரில்லாமல் இருக்கக்கூடிய நிலையையும் நாம் கண்டு வருகிறோம். அது என்ன கொள்கை என்றால், இலங்கையின் கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலகத்துறை என்ற ஊரில் இருக்கக்கூடிய யஹ்யா சில்மி என்று சொல்லக்கூடியவர் மன்ஹஜு சலஃப், சலஃபி கொள்கை என்ற ஒன்றை பரப்பி வருகிறார். அவர் அதன் மூலமாக பலவிதமான விபரீதமான கருத்துக்களையும் மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து வருகிறார். அந்த கருத்துக்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பின்னால் நாம் தெளிவுபடுத்துவோம். அவருடைய மன்ஹஜு சலஃபிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை என்னவென்றால், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்பவர்கள், இஸ்லாமிய கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை என்று எதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்களை, செய்திகளை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நாமும் விளங்க வேண்டும், அதற்கு மாற்றமாக விளங்கக்கூடாது என்பது அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. அதேபோன்று மிக தெளிவாக குர்ஆன் சுன்னாவுடன் சலஃபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதை பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரை சுற்றி ஒரு இளைஞர் வட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை செய்கிறார். இந்த அவருடைய பிரச்சாரம் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பதாக இவர் பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த சலஃபி கொள்கை சம்பந்தமாக பேசுபவர்களில் சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரங்கள் ஆகும் என்று சொல்பவர்களில் தமிழுலகத்தில் மக்களால் அறியப்பட்டவர்கள் மிக முக்கியமானவர்கள் 2 பேர்தான். அதிலே ஒருவர் இந்த யஹ்யா சில்மி என்று சொல்லக்கூடியவர், இன்னொருவர் இந்தியாவைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த முஃப்தி உமர் ஷரீப் என்று சொல்லக்கூடியவர். இந்த 2 பேரும் சலஃபி கொள்கையை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், சலஃபிகளுடைய கொள்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்டப் போகிறோம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த 2 பேரும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டவர்கள். சலஃபி கொள்கை சம்பந்தமாக யஹ்யா சில்மி சொல்லக்கூடிய கருத்து ஒரு விதம் இருக்கிறது, அதே போன்று இந்த முஃப்தி உமர் ஷரீப் சொல்லக்கூடிய கருத்து ஒரு விதம் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் எதிராகவும் இருக்கிறார்கள். எப்படி எதிராக இருக்கிறார்கள் என்றால், முஃப்தி உமர் ஷரீஃபை பொறுத்தவரையில் நானும் சலஃபி என்று சொல்லி அவர் ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த யஹ்யா சில்மி என்பவர் முஃப்தி உமர் ஷரீப் உள்ளிட்டவர்களும் மற்றவர்களை போன்று வழிகட்டவர்கள் தான், அவர்கள் சலஃபிகள் கிடையாது என்று திட்ட தெளிவாக அவருடைய இணையதளத்தில் தெரிவித்திருக்கிறார். தெரிவித்து இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவருக்கு மாற்றமாக இவர் சொல்லுகிறார். இப்படி 2 பேரும் சலஃபிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கிறார்கள். இதிலே நாம் இந்த இடத்தில் மிக முக்கியமாக பேச வருவது யஹ்யா சில்மியை பற்றி. ஏனென்றால் இந்த முஃப்தி உமர் தொடர்பாக தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலமாக இவர் யார் என்பது பல நேரங்களில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால்
அந்த மனிதரை பற்றிய அவரை பற்றிய செய்திகளை இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் கிடையாது. இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது யஹியா சில்மியை பற்றி. இவருடைய கருத்துக்கள் என்ன என்பதற்கு முன்பதாக இந்த யஹியா சில்மி என்றால் யார் என்பதை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் யஹியா சில்மியை பொறுத்தவரையில் இவருக்கென்று சொல்லி ஒரு குறுகிய வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு என்றால், ஆரம்ப காலத்தில் 1999 1998 காலப்பகுதிகளில் இலங்கையில் ஏகத்துவம் பரவ ஆரம்பித்த காலப்பகுதி, குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய தாக்கம் இலங்கையில் அதிகமாக செலுத்தப்பட்ட காலம். உமர் அலி போன்றவர்களுடைய விவாதங்கள் நடந்த நேரங்கள், 2001 தரிகாவாதிகளோடு நடந்த விவாதங்கள், இதுபோன்ற விவாத களங்களை தௌஹீத்வாதிகள் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம். எங்கு பார்த்தாலும் தௌஹீது கொள்கை பரப்பப்படும், தௌஹீதுக்கு எதிரானவர்கள் தௌஹீத்வாதிகளை சீண்டிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி ஏகத்துவம் பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து இந்த யஹியா சில்மி என்பவர் இலங்கைக்கு வந்தார். வர்றப்ப எப்படி வர்றாரு தெரியுமா? அவருடைய போர்ஸ பார்த்து நிறைய பேர் அவருக்கு பின்னால் போக ஆரம்பித்தார்கள். முதல் காரணம் என்னன்னா, அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஜுப்பா தொப்பியை போட்டுக்கிண்டு பெரிய ஒரு ஜுப்பாவை போட்டுக் கொள்வார், தாடியை பெரிய அளவில் வைத்துக் கொண்டிருப்பார், முடியை இந்த அளவுக்கு வளர்த்துக் கொண்டிருப்பார். அவரை பார்த்தால் ஏதோ வானலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி அந்த மக்களுக்கு மத்தியில நான் தான் தாவா பண்ணுவதற்கு தகுதியானவன் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தார். 99 காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் இவர் மன்ஹஜு சலஃபை, மீண்டும் சலஃபி கொள்கை என்றொன்றை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இவருக்கு முன்பதாகவே இவருடைய தந்தை டாக்டர் நுபார் அவர்கள் இந்த கொள்கையை ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பெரிய அளவில் பேசவில்லை. இவர் வந்து இறங்கி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, அதாவது அவருடைய தந்தையே வழிகேடு முதலாக வந்து இறங்கினதோடு என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய தந்தை இந்த கொள்கையில் இல்லை, அவரும் வழிகட்டு போயிட்டாரு, மற்றவங்களை வழிகேடுன்னு சொன்ன மாதிரி வாப்பாவும் வழிகேடுன்ட்டாரு. சொல்லிட்டு தான் பேசி ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, அதாவது பிரச்சாரம் செய்வதற்கு, இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு இந்த இலங்கையில் யாரும் தகுதியானவர்கள் இல்லை. அவர் வந்து இறங்குற நேரத்தில் முதலாவது சொன்ன ஒரு கருத்து இது. அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் யார் என்றால் நான் சலபுகளிடத்தில் படித்திருக்கிறேன். சலபுகள் என்றால் யார் என்று அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். ஷேக் அல்பானி இடத்தில் நான் படித்திருக்கிறேன், அல்பானியினுடைய மாணவர்களில் ஒருவன் நான் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்தார். இது பிற்காலத்தில் வேறொரு சங்கதியாக பிரச்சனை எடுத்த நேரத்தில் நான் அவர்கிட்ட டைரக்டா படிச்சேன்னா, எப்படி படிச்சேன்னா, அவருடைய இணையதளத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, அவரு கிளாஸ் நடத்துவார், அப்ப நானும் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அவர் பொதுவாக அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசல்ல தொழுகை முடிஞ்சிருச்சா ஷேக் உட்கார்ந்துக்குருவாரு, எதையாவது ஒரு செய்தி நாம குர்ஆன் கிளாஸ் நடத்துற மாதிரி நடத்துவாங்க. குர்ஆன் கிளாஸுக்கு வந்து பயானுக்கு ஆக்கள் உட்கார்ந்துட்டு போற இல்லையா, அது மாதிரி அல்பான்ற கிளாஸ்ல எங்கேயாவது உட்கார்ந்துருப்பார் போல் இருக்கு. அவர் எழுதினது, நான் அவருடைய வகுப்புகளில் நான் அமர்ந்திருக்கிறேன். இப்படி உட்கார்ந்துட்டு இளங்கல் வந்து என்ன சொன்னாருன்னா, அல்பானியினுடைய மாணவன் நான், அல்பானிட்ட படிச்சிருக்கிறேன். அல்பானிட்ட படிச்சா இப்ப என்ன, அல்பானி அல்லாவா ரசூலா, அல்பானிட்ட படிச்சேன்னு உடனே சொர்க்கம் கிடைச்சிருமே எங்கேயாவது இருக்குதான்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம ஷேக் பின் பாஸ்டையும் நான் படிச்சிருக்கிறேன், அப்துல்லா பின் பாசிரத்தில் நான் படித்திருக்கிறேன். இது போன்ற இந்த 2 பேர பேரையும் வித்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாரு. நான் இவங்கட மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மக்கள் அதிகம் கவர்ந்தார்கள். அல்பானிக்குரிய ஒரு மவுஸ் இலங்கையில் இருந்த நேரத்தில் அல்பானிட மாணவரா, அப்ப பெரிய ஒரு ஹதீஸ் கலை மேதையாகத்தான் இருப்பார். எந்த அளவுக்கு கவரப்பட்டார் என்றால், நிறைய உலமாக்கள் இவருக்கு பின்னால் போக ஆரம்பித்தார்கள். இவருடைய ஹதீஸ் விளக்க வகுப்புகள் நாடு பூராவும் பல இடங்களில் வைக்கப்பட்டது. குறிப்பாக கொழும்பிலே இவருக்கென்று ஒரு கூட்டமே உருவாக ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர் இந்த செய்தியை முதலாக சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா, அவருடைய சலஃபு கொள்கை என்றால் என்ன என்று சொல்ல வருகிறார். என்ன சொன்னார் முதல்ல, சலஃபு கொள்கை என்றால் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய செய்திகளை அவருடைய தோழர்கள் எப்படி விளங்கினார்களோ, அதற்கு பின்வந்த இமாம்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் விளங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு யாரும் இப்படி விளங்குவதில்லை. விளங்காத காரணத்தினால் அத்தனை பேரும் வழிகேடர்கள். எடுப்புக்கு வழிகேட்டு பத்துவா தான் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய பிரச்சார தகுதியை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் என்ன சொல்ற, அவருடைய இணையதளத்திலே எழுதி வச்சிருக்கிறார், ஒருவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்குள்ள தகுதி என்ன. ஒருத்தர் பயான் பண்ணணும்னா மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன தகுதி என்ன தெரியுமா, பல்லிகு அன்னி வலவாயா,
என்ன பத்தி ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்சா கூட அதை எத்தி வச்சிருங்க. அத்தனை பேரும் தாய் தான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு முஸ்லிம் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் இப்படித்தான் தண்ணீர் குடிக்க சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சாப்பிட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதாங்கன்னு ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தா கூட பல்லிகு அன்னி வளவாயா, என்ன பத்தின ஒரு செய்தி தெரிஞ்சா கூட எத்தி வச்சிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாவோட பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவருடைய இணையதளத்துல எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா, எமது தளத்தில், நீங்க அவர் இணையதளத்துல மன்ஹஜ் சம்பந்தமாக அவர் எழுதுற பகுதியில் போய் பாத்தீங்கன்னா, நாம ஸ்கிரீன்ஷாட் போடும்போது உங்களுக்கு தெரியும் என்ன எழுதுறாருன்னா, எமது தளத்தில் உள்ள ஒளிப்பதிவுகள் ஆக்கங்கள் அனைத்தும் எமது ஷேக் அபு அப்துல் ரஹ்மான் யஹியா சில்மி அவர்களுடையதும். இந்த அபு அப்துல் ரஹ்மான் யஹியா சில்மி சம்பந்தமா ஒரு பேருக்கு ஒரு விளக்கம் இருக்குது, அதை பின்னாடி சொல்லுவோம். இந்த அபு அப்துல் ரஹ்மான் யஹியா சில்மி அவர்களுடையதும் அவரிடம் கல்வியில் பயன்பெறும் சகோதரர் அபு அப்துல்லா அஸ்ரப் அலி அவர்களுடையதும் ஆகும். இந்த ரெண்டு பேர் பயான் மட்டும்தான் அதுல இருக்கும். அஸ்ரப் அலின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அதே மாதிரி யஹியா சில்மி அவரோட ஸ்டூடெண்ட் இவர். இந்த ரெண்டு பேர் பயான் தான் அதுல வச்சிருப்பாங்க மேக்சிமம். அது மட்டும் இல்லாம ஷேக் யஹியா சில்மி அவர்கள் இமாம் நாசுருத்தீன் அல்பானி, அஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ், அஷேக் முகமது சாலிஹ் அல் ஹுசைமின் போன்ற தற்கால அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களின் சபைகளில் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள். ஆரம்ப கால பிரச்சாரம் என்ன தெரியுமா? அவங்களோட மாணவன் நான், அப்படி ஒண்டி இருந்திருக்கிறேன், இப்ப எப்படி எழுத்துல வருதுன்னு கேட்டா, அவங்களோட சபையில உட்கார்ந்து நானும் பயனெடுத்திருக்கேன், சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறேன். இந்த எழுத்து அப்ப வரவும் இல்லை, அப்ப பேசவும் இல்லை. பிறகு பிரச்சனை வந்த இந்த எழுத்து வருகுது. அதுக்கப்புறம் மேலும் இவரை தற்காலத்தில் உயிருடன் வாழும் அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களான அஷேக் ரபீபின் ஹாதி அல் மதுகலி, அஷேக் அப்துல் வஹாப் அல் அகீல் ஆகியோரும் இவரிடம் கல்வியில் பயன்பெற்றுக் கொள்ளும்படி சிபாரிசு தஸ்கியா தந்துள்ளார்கள். இந்த ரெண்டு அறிஞர்கள் இப்ப உசுரோடு இருக்கிறாங்க. இவங்க பெரிய ஆளுங்கள். இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்களா, இவர்கிட்ட போய் நீங்க எத்தனை பேரும் படிச்சுக்கிறீங்கன்னு தஸ்கியா வந்திருக்கிறாங்க. ஸ்கிரீன் அவரை ஸ்கேன் பண்ணி அவங்க தஸ்கியாவையும் போட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்குரிய காரணத்தை முன்னால் அந்த ஸ்கேன் பண்ணி ஏன் நெட்ல ஏத்தினாங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி இமாம் அல்பானியின் மாணவர்களில் ஒருவரான அஷேக் மஹமூத் இஸ்தன்பூலி அவர்கள் இவரை பற்றி விரிவாகவும் பாராட்டியும் தஸ்கியா கொடுத்துள்ளார்கள். இன்னும் இவருக்கு அதோட தொடர்ந்து இன்னும் இவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை அறிவிப்பாளர் தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உள்ள அறிவிப்பின் அறிவிப்பாளர் வரிசையை அறிவிக்கும் அனுமதியை அஷேக் அப்துல் மன்னான் அவர்கள் மூலம் அனுமதி பெற்றுள்ளார். இவருக்கு ஒரு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கார். ரசூலுல்லாஹி ஹதீஸ்களை அறிவிப்பாளர் தொடரோட இன்னாற்றிலிருந்து இன்னார் கேட்டார், இன்னாற்றிலிருந்து இன்னார் கேட்டார், இன்னாற்றிலிருந்து இன்னார் கேட்டார் என்று சொல்லி அறிவிப்பாளர் தொடரோட நீங்க அறிவிச்சுக்கலாம் என்று சொல்லி அப்துல் மன்னான் என்பவர், அவர் ஒரு அறிஞர், அவர் இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாராம். அவர் அனுமதி கொடுத்ததுனால இவர் அறிவிக்கலாம். இவர் இல்லாத ஆக்கள் அறிவிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு அவர் தகுதியானவர். அவர் சொல்லியிருக்கார் நீங்க தகுதி என்று சொல்லி அவருடைய இணையதளத்துல இந்த செய்தியை போட்டிருக்கிறாரு. ஒருத்தர் தவா பண்ணணுமா இருந்தா, பிரச்சாரம் பண்ணணுமாக இருந்தால் அவங்களுக்குள்ள தகுதி, முக்கியமான தகுதி என்னன்னு சொன்னா, அந்த சலபி உலமாக்கள் சவுதி அரேபியாவில் அவருடைய சில உலமாக்களை வச்சிருக்கிறாரு. இந்த உலமாக்களிடத்தில் தஸ்கியா வாங்கியிருக்க வேண்டும். இவர் தாவா பண்ண தயாரானவர் தான், இவர் தகுதியானவர் தான் சொல்லி இவங்க அவருக்கு சிபாரிசு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இது தாவா பண்ணுவதற்கு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அடிப்படை. இரண்டாவது என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அப்படி தாவா பண்ணுபவர்களுக்கு யாராவது பிரச்சாரம் பண்றதா இருந்தா அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து அந்த அறிஞர்கள் வழியாக ஒரு அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். நல்ல அறிஞர்கள் வழியாக இவருக்கு இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லி ஒரு அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். அப்படி அறிவிப்பாளர் தொடர் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் தாவா பண்ண தகுதியற்றவர் என்று சொல்லிட்டு எனக்கு ஒரு அறிவிப்பாளர் தொடர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பாளர் தொடர் சொல்றாரு. என்ன அறிவிப்பாளர் தொடர் தெரியுமா? சாதாரணமா மனசுல பதிய வைக்கக்கூடிய அளவில் அந்த பேர்ல சிங்கள சகோதரருடைய பேரை கேட்டிருப்பீங்கல்ல, அவன் முதியன் சலாக்கே அவன் சொல்லி ஒரு பட்டியல் வரும்ல, அது மாதிரி இவர் ஒரு பட்டியலை போட்டு வச்சிருக்காரு. எப்படி பட்டியல் தெரியுமா? படிக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, அபு அப்துல் ரஹ்மான் யஹியா சில்மி இப்னு நுபார் ஃபாரூக் இப்னு உஸ்மான் இப்னு நூஹ் ஆலிம் அரைக்கார் அஸ்ஸைலானி அஸ்ஸலஃபி அல் அஸரி அவருடைய ஒரு புத்தகம் போட்டார், நபி வழியே நம் வழின்னு. அந்த புத்தகம் இந்த சைஸ் இருக்கும். இந்த சைஸ்ல பாதிக்கு இந்த பேர் தான் வரும். இன்னார் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். இப்ப நாம ஒரு புத்தகம் அழைப்பு பேப்பர் வெளியிடுறோம், வெளியீடு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் SITG, அதையும் சுருக்கமா போட்டுருவோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்ங்கிற பேரையே
சுருக்கி SITJன்னு போட்டுருவோம். ஆனா இவர் எப்படி போடுவார்னா இதை வெளியிடுவார் யாருன்னு கேட்டா இந்த பாதிக்கு பேர் எழுதி இன்னார் தான் வெளியிடுறார் இவ்வளவு பேரையும் எழுதுவார். ஏன்னு கேட்டா இந்த பேரை எழுதி இப்படி பேர் எழுதினா தான் தாவா பண்ண முடியும் அப்படின்னு அந்த பேர் அவர் அத்தா எழுதாதனால அவருக்கு தகுதி இல்லைன்ட்டாரு. இது மாதிரி உலகத்துல யாரெல்லாம் இந்த பேரை இப்படி அறிவிப்பாளர் தொடர் இல்லையோ அவங்க எல்லாம் தாவா பண்ண தகுதி இல்ல. முஃப்தி உமர் ஷரீஃபுக்கே தகுதி இல்ல. ஏன் தகுதி இல்ல? அறிவிப்பாளர் தொடர் இல்ல. அவர் வேற உலமாக்கிட்ட சிபாரிசு வாங்கல. அவர் சொல்லிட்டாரு. அவங்களே எழுதி வச்சிருக்காங்க வேற உலமாக்க சிபாரிசு கொடுக்கல. அதனால அந்த ஆளும் தகுதி இல்ல. இது அவர் அந்த பிரச்சாரம் பண்ணுவதற்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு அடிப்படை. இத லாஜிக்கலாவே நாம திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன யூகிக்க முடிகிறது என்றால் இவ்வளவு ஒரு பேர் இருந்தா தான் ஒருத்தர் பிரச்சாரரா இருப்பாருன்னா எங்கேயாவது நபித்தோழர்களுடைய பேர் இப்படி எங்கேயாவது இடம்பெற்றிருக்குதா? இந்த இப்படி பேரை போட்டு பட்டியலை போட்டு இன்னார் தான் இன்னாரு அபூபக்கர் சித்திக்னு தான் இவ்வளவு காலமா சொல்றோம், உமர் இப்னு கத்தாப்னு தான் சொல்றோம், உஸ்மான் இப்னு அஃபான் தான் சொல்றோம். இத்தோட நின்று போகுது. இவரை மாதிரி ஒரு பட்டியலை போட்டுருக்காங்களா? எங்கேயுமே போட்டதில்லை. யாருமே இதை பயன்படுத்தல. நபிகநாயகத்துக்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான், முகமது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு இருக்கும் போது இந்த பேரை போட்டு நான் இன்னார்னு சொல்லி ஒரு பில்டப்பை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார். எந்த கொள்கையும் புதுசா ஒரு கொள்கையை சொல்றப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கொஞ்சம் பேர் அது கவரப்பட்டுருவாங்க. இவருடைய பேச்சுக்கள் ஆரம்பத்தில் இதை சொல்றதுல 98, 99 காலப்பகுதியில இவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே அலைமோதி கொண்டிருந்தது. ஏனென்றால் ஹதீஸ்களை விற்பனர், ஹதீஸ்களை படித்து உசூல் ஹதீஸ்ல பெரிய திறமை வாய்ந்தவர் என்று சொல்லி இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய் கொண்டிருந்தது. அதுல இவர திறமையும் கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கிறோம். இவர் என்ன திறமையை வச்சு மக்கள்கிட்ட பில்டப்ப காட்டினார் சொன்னா, அதாவது இவரை பொறுத்தவரையில இவரோட பேசின சந்தர்ப்பங்களில் நாமே அனுபவத்தில் கண்டுகொண்ட சில செய்திகள். இவரோட பேசுற நேரத்துல எப்படி பேசுவாருன்னா, ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இந்த சட்டம் இந்த 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 கிதாப்ல இருக்குன்னு சொல்லி ஒரு 18, 20 கிதாப்ல பேர சொல்லுவாரு. இவருக்கு புத்தகத்துல இருக்கிற சரக்கு மண்டையில இருக்குதோ இல்லையோ புத்தகத்துல பேரெல்லாம் தெளிவா மனப்பாடம், புத்தகத்துல பேர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காரு. இவர் சொல்ற இந்த கிதாப் இந்த கிதாப் கிதாப்ல சொன்ன செய்தியை தேடி பார்த்தா முக்காவாசி இருக்காது, உண்மையிலேயே இல்லாம பல பொய்கள் சொல்லியிருக்காரு. ஆனா புத்தகத்துல பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் இருக்குன்னு சொல்லி புத்தகத்துல பட்டியலா சொல்லுவாரு. எங்கிட்ட தான் பெரிய லைப்ரரியே இருக்குது சொல்லுவாரு, பெரிய அரபி லைப்ரரி நான் தான் வச்சிருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இவ்வளவு செய்திகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதோட தொடர்ந்து என்ன சொல்லுவாருன்னா, அரபில நான் பெரிய பாண்டித்துவம் மிக்கவன், அரபில எனக்கு பெரிய ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு டேலண்ட வெளிப்படுத்துறேன்னு சொன்னார்னா, இவர் இலங்கைக்கு வந்த 99 காலப்பகுதிகளில் பயான் பண்றப்ப இவர் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் பேசுவார். பயான் பண்றப்ப இவர் என்ன செய்வார், அரபில தான் பயான் பண்ணுவாரு. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் நடக்குமாங்க. மௌலைமார் போய் உட்கார்ந்துகிட்டு இவர் அரபில பயான் பண்ணுவாரு. பயான் பண்றப்ப மௌலைமார் என்ன செய்வாங்கன்னா அதை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுவாங்க. ஷேக் இதைத்தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுத்து இவர் பார்க்கப்பட்டார். ஆனா அவ்வளவு உச்சத்துல இருந்தவர் பட்டு கீழே விழுந்த ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? இவருடைய பிரச்சார களத்துல இவர் சவுதியில இருக்கிற நேரத்துல தென்னிந்தியாவை சேர்ந்த சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கிறார். அவரை ஆரம்ப காலத்துடைய பிரச்சார களத்தை பற்றி கேள்விப்பட்டவர், அவருடைய கருத்துக்களால் மக்கள் கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையை உணர்ந்து கொண்டவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கருத்துக்களை என்ன கருத்து பிஜே சொல்றாருங்கிறது கூட தெரியாம அந்த கருத்துக்களை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் ஒரு கொள்கையை அவர் எடுத்துக்கொண்டார். இலங்கையில் பிரச்சாரம் செஞ்சு எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சாருன்னா, யாருக்கெல்லாம் இந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லையோ அவங்க பயான் பண்ணக்கூடாது, யாருக்கெல்லாம் அரபு நாட்டு உலமாக்கள் தசுகையா தர இல்லையோ சிபாரிசு செய்யவில்லையோ உங்க தாவாக்கு தகுதி சிபாரிசு செய்யவில்லையோ அவர்கள் தாவா பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு பிஜேக்கு எந்த உலமாவும் சர்டிபிகேட் கொடுக்கல. சவுதியில இருக்கக்கூடிய பின்பாசா இருந்தாலும் சரி, அல்பானியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரும் பிஜே நீங்க பயான் பண்ண தகுதி தான் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கார்டு சொல்லுங்க பார்ப்போம், யாருமே கொடுக்கல. அதனால பிஜேக்கு தாவா பண்ண தகுதி இல்ல. அவர் வழிகட்டு எந்த அளவுக்கு சொன்னாருன்னா, பிஜே ஒரு மூத்தசிலா, பிஜே ஒரு ஹவாரிஜி. அந்த காலத்துல இலங்கை மக்களுக்கு இந்த வேர்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி கொடுத்ததே இந்த ஆள் தான். ஹவாரிஜி, மூத்தசிலா, இது மாதிரி வார்த்தைகளை சொல்லி இவர் வழிகட்டு போயிட்டாரு என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். பேசுற நேரத்துல பிஜே உடைய ஒரு பாணி இருக்கிறது. என்ன பாணி என்று சொன்னால், பொதுவாக இலங்கை மக்கள் விளங்கிக் கொண்ட ஒரு பாணி. சகோதரர் பிஜே அவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்துக்கு எதிராக
அவருடைய கருத்தை யாராவது பொய்யாக சொன்னார் என்று சொன்னால் தான் சொன்ன கருத்து உண்மை என்பதை நிறுவுவதற்கு அவர் தயாராக இருப்பார். ஆனால் இலங்கையில வந்து பிஜேவுடைய கருத்துக்கள் அந்த காலத்து சொல்லப்படுகின்ற நேரத்தில் யாரும் அவருக்கு எதிராக பேச இல்லை. இவர் வந்து பேசி முடிய பூதாகாரமா பூதம் கிளம்பின மாதிரி இவன் நல்லா மறுத்து பேசுறாரு, வாதம் வச்சிருவார் போல் இருக்குது, பிஜேக்கு எதிராக எல்லாம் சொல்லுவார் போல் இருக்குன்னு சொல்லி பிஜேக்கு எதிராக பிஜே வழிகடர் அதுக்கு ஒரு கூட்டம் வர ஆரம்பித்தது. அப்பொழுது சில சகோதரர்களும் போய் உட்கார்ந்து கொண்டு பிஜேயோடு நீங்கள் வாதிக்க தயாரா என்று கேட்ட நேரத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் விவாதிக்கிறதுக்கு ரெடி அப்படின்ட்டாரு. அந்த வரலாறு எல்லாம் இணையதளங்களிலேயே அவர் பிஜேயோடு பகிர்ந்து கொண்ட கடித பரிமாற்றங்கள் இருக்கிறது. விவாதம் தொடர்பாக பிஜேயோட பகிர்ந்து கொண்ட கடித பரிமாற்றங்கள் அதை பார்த்தாலே 2001 கால பகுதியில் பிஜேக்கு எதிராக இவர் சொல்லுகின்ற நேரத்தில் நான் விவாதிப்பதற்கு தயார் என்று சொல்லும் போது அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அரபி டேலண்ட வச்சு மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, இந்த அரபி டேலண்ட்ல என்ன நடக்குதுன்னா விவாதம் பண்ண வேண்டும். அவர் சொல்றாரு பிஜேயோட விவாதம் பண்ண ரெடி, விவாதம் எப்படி பண்ணணும்னா அரபில பண்ணணும், அரபுல தான் விவாதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாரு. அரபில பண்றதுக்கு ஸ்ரீலங்கா அரபு நாடும் கிடையாது, அல்லது பிஜே வந்து அரபியும் கிடையாது. அரபில பண்றதுக்கு அவரும் தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதர், இவர் வந்து ஸ்ரீலங்காக்காரர். அரபு நாட்டில் போய் நீ வரந்தங்கிறதுக்காக நீ அரபு நாட்டுக்காரன் ஆயிருவியா? ஆக மாட்டேன். இலங்கை மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் என்றால் இலங்கை மக்களுக்கு புரியுத பாஷையில தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிஜே சொல்லிட்டு நம்ம தமிழ்ல பேசுறோம் சொல்லி சொன்னா அவர் அரபில தான் பேசுவேன் சொல்லி அரபில ஒரு கடிதம் எழுதுறாரு. எந்த அளவுக்கு மடத்தனமான புத்தின்னு சொல்லி சொன்னா அந்த கடிதத்தை அவரை இணையதளத்தில் வாக்கியலும். இணையதளத்தில் மட்டுமில்ல, அவருடைய பத்திரிகை நபி வழியே நம்வழி, சஹாபாக்களை தான் பின்பற்றணும் கருத்து. பத்திரிகைக்கு பேர் நபி வழியே நம்வழி. எப்படி விளங்குதா? பத்திரிகைக்கு பேர் வந்து நபி வழியே நம்வழி, நபியை தான் பின்பற்றணும் பத்திரிகையோட பேரு. ஆனா உள்ள கருத்தை பின்னு கேட்டா சஹாபாக்களை தான் பின்பற்றணும் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த பத்திரிகையிலேயே பிஜே எனக்கு எழுதின கடிதத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு. போடுற நீ கடிதத்துல வந்து உனக்கு சாதகமாக அவர் விரண்டோடி இருந்தால் அதை போட்டா கூட வாஸ்தவமா இருக்கும். அந்த கடிதத்துல என்ன இருக்கு தெரியுமா? அவர பத்திரிகையில வருகிறது, பிரிண்ட் ஆகி வருகிறது. நான் நினைக்கிறேன் 2011 8வது மாதம் என்று நினைக்கிறேன், 8வது மாதம் அல்லது 9வது மாதமா இருக்கலாம். அந்த பத்திரிகையில பிரிண்ட் ஆகி வரக்கூடிய அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, பிஜே அவர்கள் எழுதுறாரு, அன்பிற்குரிய சகோதரர் சில்மி அவர்களுக்கு நீங்க இப்படி என்னோட அரபில விவாதம் பண்ணலாம் கூப்பிட்டிய, உங்களுக்கு அரபி இலக்கணத்தில் தெளிவு போதாமல் இருக்கிறது. அவ எனக்கு அரபுல விவாதம் பண்ற அளவுக்கு உன்னோட அரபுல பேசி விவாதம் பண்ண நான் வரலாட்டி கூட ஓண்ட அரபில நீங்க எழுதிக்க கடிதத்துல கிராமர் மிஸ்டேக் பாக்குறதுக்கு எனக்கு தெரியும். இந்த இருக்குது கிராமர் மிஸ்டேக் சொல்லி எல்லா கிராமர் மிஸ்டேக்கையும் போட்டு அடிக்குறிப்பு போடுறாரு. நீ கொஞ்சம் அரபி இலக்கணத்தை படிச்சுக்கிறது நல்லா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க அரபி இலக்கணத்தை கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க சவால் விடுறதுக்கு முன்னாடின்னு சொல்லி அதுல போட்டே இருக்காரு. அதைய பிரிண்ட் பண்ணி போடுறாங்க. பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் பார்க்கணுமா இல்லையா? அடே நமக்கு எதிராகவே எழுதப்பட்டிருக்குது, நம்ம யாருங்கிறது திட்ட தெளிவா பட்ட வெளிச்சமா காட்டிருக்கிறாரு. அதை எடுத்து போட்டு பாத்தீர்களா? பிஜே விரண்டோடுகிறாரா? இது விரண்டோடுறதா? விரண்டோடுற கடிதத்தை எடுத்து காட்டினா பரவாயில்ல, நீ இப்படிதான் இருக்கிற உன் லட்சணம் இதுதான் சொல்லி அரபி இலக்கணத்துல லட்சணத்தை எடுத்து காட்டினாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவரு அவருடைய அரபி டேலண்ட்ல லட்சணத்துக்கு சொல்ல வர்றேன். என்னன்னா மனப்பாடத்துல கொஞ்சம் கிதாபோட பேரை வச்சுக்கிட்டு அந்த கிதாபு வத்தூல் பாரி அது இதுன்னு சொல்லக்கல மக்கள்ல பார்வை எப்படி இருக்கும்? நம்பரோட சிலாக்கள் வந்து பயாம் பண்ணக்கல, நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இந்த புத்தகத்தில் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த வசனத்தில் இத்தனை இடத்துல இருக்குதுன்னு சொல்லக்கல நம்பரை கூட மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. பெரிய டேலண்டா இருக்கும் போது இருக்கிற மாதிரி நினைப்போம்ல, அது மாதிரி இவர் வந்து இந்த செய்திகளை சொல்றப்ப இந்த அரபில கிதாபுகள்ல பேரை பட்டியலிட்டு சொன்னதோட இவ்வளவு கிதாபுகளா பட்டிச்சு பெரிய மேதாவியா இருப்பாரு போல் இருக்கு, அவ்வளவு முழு ஷாமிலா லைப்ரரியே இவர மண்டைக்குள்ளதான் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் இந்த மௌலவி மாதிரி நம்பிட்டாங்க. அதனால இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மௌலவி மாதிரி அணிதிரண்டு போனாங்க. அப்படி போய் சலஃப் ஓல்ஸ்லோன் சலஃப் கவுன்சில் என்றொன்றே ஆரம்பிக்கப்பட்டது. இப்பயும் அவர் கையில இருக்கக்கூடிய அகில இலங்கை சலஃப் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு அதன் மூலமாக பிரச்சாரம் பண்றேன். இந்த அரபி போலி அரபி டேலண்ட் காட்டிக்கிற பேசுவாரு. அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனே பேசுறானே, அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனவன் திறவ அரபுல பேசுறானா இல்லையா? அது மாதிரி இந்த ஆள் பிறந்து வளர்ந்து அரபு நாட்டுல பேச மாட்டாரா? அப்ப அத்தா வந்து அரபு நாட்டுல டாக்டர் நுபார் வந்து அடிக்கடி அரபு நாட்டோட தொடர்பு கொண்டு வருங்கிறதுனால இவர் அங்கே இருந்துட்டாரு. அதனால அரபில பேசி பேசி அரபு பேசுறது தண்ணி மாதிரி அரபு பேசுற அத்தனை பேருக்கு இலக்கணம் தெரியும் அர்த்தமா? அரபு நாட்டுக்காரன் எத்தனை முட்டா போய் இருக்கிறான், கிதாபே படிக்க தெரியாம இருக்கிறானா இல்லையா இலக்கணம் தெரியாம? அது மாதிரி
இவர் அந்த ஏதோ படிச்ச அரபியை வச்சுக்கிட்டு அரபி வாசிக்க கத்துக்கிட்டாரு தவிர இலக்கண ரீதியாக தெரியலங்கிறது பிஜேட கடிதத்திலேயே பிரிச்சு காட்டப்பட்டுடுச்சு. நீ இன்னார் தான் நீன்னு சொல்லி அத்தோட அந்த சீன் அவுட் ஆயிட்டாரு. அந்த அரபி இலக்கண அந்த காட்டுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவருக்குன்னு சொல்லி அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்றதுல பிஜே வழிகேடர்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு. அதுல கூட ஒரு பிராடுத்தனம் இருந்துச்சு. என்ன பிராடுத்தனம் தெரியுமா? பிஜே உடைய பேச்சுக்கள் அத்தனையும் தமிழ் மொழியில தான் இருக்குது. சிங்களத்துல இருக்கானே இல்ல, ஆங்கிலத்திலையும் இல்ல, அரபிலையும் இல்ல. அவர் தமிழ் பேசுற மனிதர் தமிழ்ல தான் பேசி இருக்கிறார். முழுக்க ஆயிரக்கணக்கான உரைகள் தமிழ் மொழியிலே இருக்கிறது. அதே மாதிரி அவருடைய எழுத்துக்கள் புத்தகங்கள் அத்தனையும் தமிழ் மொழியில தான் இருக்குது. அப்ப இப்பதான் ஆங்கிலத்துல கூட மொழியாக்கம் பண்ணி இப்பதான் வந்திருக்குது. யஹியா சில்மி 1999 காலப்பகுதியில யஹியா சில்மி வர்ற நேரத்துல பிஜே பற்றிய செய்திகளை, பிஜேயினுடைய எழுத்துக்களை படிக்க முடியாத ஒரு நிலை. என்ன நிலை தெரியுமா? யஹியா சில்மிக்கு இன்னைக்கும் அவரே என்ன சொல்லுவாரு, தமிழ் படிக்க தெரியாது. இது நான் கற்பனையா சொல்லல. அவருடைய வீட்டுக்கு நம்முடைய அழைப்பு பத்திரிகை எடுத்துக்கிட்டு நீ வழிகேடன் அவர் வழிகேடனுங்கிறது அந்த பத்திரிகையிலே போட்டு விவாதத்துக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு கொடுக்கிற நேரத்துல பத்திரிகையை எடுத்து பார்த்துட்டு இது என்ன ஜமாத் இஸ்லாமிய பத்திரிகையாடு கேட்காரு. திட்ட தெளிவா கீழே போட்டு வச்சிருக்கிற இன்னார பத்திரிகை பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல ஒருத்தர் கொடுத்து இதை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க, தமிழ் தெரியாது எனக்கு படிச்சு என்னதான் சொல்றாங்க தலைப்புல மட்டும் சொல்லுங்க. அப்ப அதுல தலைப்பு எல்லாம் சொல்லப்படுது. எல்லா தலைப்பையும் கேட்டுட்டு இமாம் ஷாஃபியை பத்தி ஒரு தலைப்பு போட்டுருக்கிறோம், அதை கொஞ்சம் ஃபுல்லா வாசி. ஷாஃபி ஹனஃபின்றா மட்டும் அதுதான் தேவைப்படுது. அவ்வளவு சஹாபா அந்த நபிகநாயகத்தை பத்தி போட்டிருந்தா அதெல்லாம் தெரிய வராது. அதை கொஞ்சம் வாசிங்கன்னு கேட்டுட்டு எனக்கு தமிழ் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. அவரே சொல்லக்கூடிய அவருடைய ஆடியோக்கள் அதுலயே ஆங்கிலம் அரபிகள் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் பேசுவாரு, வாசிக்க தெரியாது. இன்னைக்கு 2012 உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கே உங்களுக்கு தமிழும் தெரியல, தமிழை படிக்கவும் தெரியல. இன்னொன்று பேசினா கூட அதை விலங்கெடுப்பதற்கு நீங்கள் யோசிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உங்களுக்கு இருந்தது. இன்னைக்கே இந்த நிலைமை சொன்னா அன்னைக்கு எந்த நிலைமை? இன்னைக்கே இந்த நிலைமை. அவருடைய ஆடியோ கிளிப்புகள் பின்னாடி நாம சொல்லுவோம், அந்த அவருடைய பத்துவாக்கள் வரக்கூடிய ஆடியோ கிளிப்புகளை கேளுங்க. நமக்கு அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் உட்கார்ந்து கேட்போமே தவிர உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறவர்கள் இருக்காது. ஏன்? தமிழ் பேசுறவங்க அப்படித்தான் அவருடைய அந்த தமிழுடைய டேலண்ட். அவர் என்ன செய்யறாருன்னா பிஜே வழிகேடருங்கிறாரு. நீ ஒருத்தரை வழிகேடர் என்று சொல்றதா இருந்தா அவருடைய பேச்சுக்களை கேட்டு இருக்க வேண்டும், உள்வாங்கி இருக்க வேண்டும், பேச்சிலே உள்ள தவறுகளை பிடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய புத்தகங்களை படித்திருக்க வேண்டும், புத்தகங்கள்ல உள்ள பிழைகளை பார்த்திருக்க வேண்டும். இதுகளெல்லாம் பார்த்து பேசி இந்த செய்தியை சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் எப்படி அடையாளம் காண்றாங்க தெரியுமா? இவருக்கு தான் தமிழே தெரியாத, தமிழ் பேசினாலே புரிய மாட்டேங்குதே, அப்படி இருக்கிறவர் எப்படி பிஜே வழிகேடர் என்று சொன்னாரு? அப்பதான் பூனைக்குட்டி வெளியில வருது. எப்படி வெளியில வருது? இவர் சவுதியில இருக்கிற நேரத்திலேயே இந்தியாவுல பிஜேக்கு எதிராக இருந்த கொஞ்சம் பேரோட கனெக்ஷன் இருந்திருக்குது. இப்பயும் இருக்கிற மாதிரி அப்பயே இருந்திருக்குது. அப்பதான் பிஜே இப்படி அவங்களா சொல்றதை எடுத்து காதுக்கு வாங்கிட்டு கேட்டதை வச்சுக்கிட்டு வந்து என்ன செஞ்சா, சிமா மட்டும்தான் கேட்டதை வச்சுக்கிட்டு வந்து இன்னார் இப்படி இன்னார் இப்படி இன்னார் இப்படின்னு பேசினாரு. பேசி எங்க வந்து நின்று மாட்டினார் தெரியுமா? எங்க வந்து முடியுதுன்னு கேட்டா பிஜேயின் தர்ஜுமாவில் தவறுகள். சகோதரர் பிஜே அவர்கள் குர்ஆன் மொழியாக்கம் போட்டிருந்தார்கள், அதுல தவறுகள் பேசுறாரு. 2 பேர் பேசியிருக்கிறாங்க இலங்கையில. ஒருத்தர் உஸ்தாது மன்சூர் சொல்லி திரிக்கிறாரு, அவர் பேசினாரு. ரெண்டாவது இவர் பேசினார். 2 பேருக்கு மறுப்பு கொடுக்கப்படுது. அதுல சில்மிக்கு வந்து இலங்கையில வந்திருந்த நேரத்திலே பிஜே மறுப்பு கொடுக்கிறாரு. அந்த மறுப்பு சீடியோட ஓடி ஒளியுது, முடிஞ்சது. பூச்சாண்டி காட்டுற வேலை முடிஞ்சு போயிருது. அப்ப என்ன செய்யறாருன்னா பிஜே வந்து இந்த கவாரிஜி மூத்தசிலா இந்த கேஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப பிஜே என்ன செய்யறாருன்னா, நீ அப்படின்னா விவாதத்துக்கு வந்துரு, இவரை பத்தி அறிமுகத்துக்காக இதெல்லாம் வரலாற்றுக்காக சொல்ல வேண்டி இருக்கிறது, விவாதத்துக்கு வந்துரு என்று சொல்லி அங்க இருந்த சில சகோதரர்களை வைத்து விவாத அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டால் விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ளவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, 2001 இலங்கைக்கு வந்து பிஜே மூலமாக அவருக்கு ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டு இந்த விவாத அழைப்பு கொடுக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிலர் கையிலேயே கொண்டு போய், அல்தாப் என்ற ஒரு சகோதரர் கூட கையிலே கொண்டு போய் கொடுத்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. கொண்டு போய் கொடுத்து விவாதத்துக்கு வாங்க என்று கூப்பிடுற இடத்துல விவாத கடித பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறது? விவாதத்துக்கு போறதா இல்லையா? இதுதான் பிரச்சனை. இவரு இதுக்கு முன்னாடி இந்த பிஜே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வந்த ஆரம்பத்துல தபிலீகுவாதிகளோட ரூமுக்குள்ள உட்கார்ந்து காரசாரமா விவாதம் பண்ணி இருக்கிறாரு. அதே மாதிரி பையத்து அமைப்போட உமர் அலியோட எல்லாம் உட்கார்ந்து காரசாரமா அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணினாரு. பிஜேண்டு வர்ற நேரத்தில் மட்டும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, விவாதத்துக்கு வாங்கன்னா உட்ற மாதிரி இல்லையே, ஓட எனக்கு முடியாதுன்னு ஓடினாலும் துரத்துறாருன்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில என்ன பதிலுக்கு வந்தாரு தெரியுமா?
இப்ப இது சரிப்பட்டு வராது. உடனே என்ன செய்யணும்? ஒன்னோ விவாதத்துக்கு போகணும், இல்லன்னா அந்த ஃபத்வாவை மாத்தணும். அப்படித்தானே? ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். இன்னைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒண்ணு ஏதாவது ஒரு ஃபத்வாவை சொல்ல வேண்டியது, பதில் இல்லைன்னா அதை அப்படியே மத்த பக்கம் மாத்திர வேண்டியது. இஸ்மாயில் சலபி செய்வார்ல, அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அவர் அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்காரு. ஒரு கருத்தை சூனியம் இல்ல சூனியம் இல்ல சூனியம் இருக்கு சூனியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விவாதத்துக்கு வாங்கன்னா விவாதம் எல்லாம் செய்யறது சரிப்பட்டு வராது, அதெல்லாம் ஹராமு அப்படின்ட்டாரு. இந்த கருத்தை இன்னைக்கு இவர் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி யஹ்யா சில்மியும் ஆரம்பத்தில் அப்பவே சொல்லிட்டாரு, விவாதிப்பதெல்லாம் ஹராம். விவாதத்துக்கு கூப்பிட்டா கடிதம் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருந்தவர் முடியாது விவாதம் பண்ணித்தான் நிலை வரும்போது விவாதிப்பதே ஹராம் என்று சொல்லிவிட்டார். விவாதிப்பது ஹராம்னா எவன் போறான்? முடிஞ்சு போச்சு இல்ல. அதால விவாதம் செய்வதே ஹராம், விவாதம் செய்வது ஹராம் என்று சொல்லி அவர் பிறகு எழுதினதுக்கு நம்ம பத்திரிகையிலே விவாதிப்பது ஹராமா என்று சொல்லி திட்ட தெரிவாக அவருக்கு விவாதிப்பதற்கு ஆதாரம் இருக்குது. குர்ஆனிலே நபிமார்களே விவாதம் செய்த சில செய்திகளை எடுத்து, காபிர்களோடு வாதங்கள் செய்த செய்திகளை எல்லாம் எடுத்து ஆதாரம் காட்டியிருக்கிறோம். அது வேற செய்தி. அப்படி தப்லீக்வாதிகளோடு எல்லாம் விவாதம் செஞ்சவர், உமர் அலியோடு எல்லாம் காரசாரமா பேசினவர், பிஜியோட மட்டும் அப்ப ஏழாது விவாதம் செய்வதே ஹராம்ட்டாரு. இன்னைக்கு இவருடைய இந்த பேச்சில இன்னைக்கு கூட சில சகோதரர்கள் இலங்கையில கொஞ்சம் பேரு, இந்தியாவில் தமிழகத்துல கொஞ்சம் பேரு இவருடைய பேச்சுக்கள்ல கவரப்பட்டு ஷேக் சொல்லிட்டாரு ஷேக் சொல்லிட்டாரு ஷேக் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவருடைய போஸுக்கு மயங்கி, அவருடைய சில செய்திகளுக்கு மயங்கி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பின்னாடி போறாங்க. ரெண்டே காரணம் தான். ஒன்னு, அரபி மேதாவி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வது. ரெண்டாவது, அவருடைய அந்த உடல் வாகு பெரிய ஜுப்பாவண்ட போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு முடிய வளர்த்துக்கிட்டு அவரோட சகாக்கள் எல்லாமே இப்படித்தான் இருப்பாங்க. பெரிய தாடியை வச்சுக்கொண்டு இப்படித்தான் அவர் இருப்பார். இந்த போஸ நம்பித்தான் நிறைய பேர் ஆரம்ப காலத்துல கந்தூரியோதர மௌலவிமாருக்கு பின்னாடி போகலையா, ஆலிம் சாண்டா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. தலப்பாவை கட்டி பெருசா இருந்தா இப்ப ஒரு முறை அல்லாமத் ஷேக் இருப்பாங்களான்னு மாதிரி நினைச்ச மாதிரி இப்ப அதே ட்ரெண்ட், பழைய ட்ரெண்ட் திரும்பி அப்படியே வந்துகிட்டு இருக்குது. சில்மி வழியாக ஒரு தக்லீது கூட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இலங்கையில் ஆரம்ப காலத்தில் இவருக்கு இருந்த கூட்டத்தை விட அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா பலகத்துறை மட்டும்தான். அந்த ஊருக்குள்ள இருக்கிறது காரணம் என்ன? அந்த ஊருக்குள்ள நமக்கு தெரியும் எத்தனையோ மௌலவிமார் இலங்கை உலமா சபையில நாங்க தான் இருக்கிறதுலே தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடியவங்க அங்கதான் பிறந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில நிறைய உலமாக்கள் அந்த ஊர்ல இருந்தார்கள். இந்த ஆள்ல இந்த முட்டாள்தனத்தை, இந்த பொய்ய புரட்ட தெளிவாக எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் திராணி இல்லாத காரணத்தினால இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு களம் அமைக்கிறதுக்கு முடியுமா போச்சு. அந்த ஆளுக்கு ஒரு பள்ளியை கட்டி அதுக்குள்ள ஒரு கூட்டத்தை வச்சு கொண்டு இருப்பதற்கு காரணம் என்னாச்சு? அன்னைக்கே பிஜே பிடிச்ச புடி அத்தனை பேரும் பிடிச்சு வந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஓட விரட்டி இருந்த சவுதிக்கே திரும்பி போலான்னு அனுப்பியிருக்கலாம். ஆனா அப்படி விடாம ஷேக் வந்துட்டாரு போய் இன்றைக்கு அவருக்கு ஒரு இமேஜ் உருவாக்கி அந்த ஊர்ல மட்டும் தான் அந்த கூட்டம் இருக்குது. கோலம்புல தெய்வல கல்போவில கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு, உசானமா போயிடுச்சு. ஏன்? அதுக்கு பிறகு சில ஃபத்வாக்கள் சொன்னது இருக்குல்ல, அது பின்னாடி சொல்லும்போது ரொம்ப ரசனையோட சொன்ன சில ஃபத்வாக்கள் இருக்குது, சொல்லும் போது தெரியும். அதுல இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, குறிப்பாக இஸ்லாமிய பிரச்சாரம் என்ற பெயரில் சில ஃபத்வாக்களை மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பித்தார். சஹாபாக்களை தான் பின்பற்றணும் என்று சொல்ல வந்தவர், அல்லாஹ் தெளிவாக சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, குர்ஆனும் சுன்னாவும் தான் என்று இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆனையும் சுன்னா அவருடைய பத்திரிகை பேர் தானே சொல்லுது, குர்ஆனும் சுன்னாவும் மாத்திரம்தான். நபி வழியை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கருத்துக்களை பின்பற்ற. இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள். குர்ஆன் வசனம் நபியநாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், குல் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், நபிகள் நாயத்தை சொன்னதை கேட்கணும். இந்த ரெண்டு பேரும் சொல்லாத நாம பின்பற்றணுமா இருந்தா பின்பற்ற தேவையில்லை. நபித்தோழர்கள் மார்க்கத்தில் கண்ணியமிக்கவர்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். அவர்கள் செய்ததை போன்று இந்த மார்க்கத்திற்கு தியாகம் யாருமே செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். அவர்கள் நீங்கள் உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு செய்த தர்மத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டவர்கள், தலைமேல் வைத்து மதிக்கிறோம், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் மார்க்கத்துக்காக தியாகம் செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்வது மார்க்க ஆதாரம் ஆகாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இவர் இந்த அடிப்படையை தாண்டி சஹாபாக்களை தான் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படைக்கு நுழைந்தார். நுழைஞ்சிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா, இவர் கொடுத்த சில ஃபத்வாக்கள் சஹாபாக்களை தான் பின்பற்றணும் போனதுனால என்னென்ன ஃபத்வா எல்லாம் கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, மிக அண்மையில ரீசெண்டாக சலஃபுகள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக கூட்டாக குர்பானி கொடுப்பது
கூடாது என்ற ஒரு ஃபத்வாவை தெரிவித்திருந்தார். அது நம்முடைய பத்திரிகையில் கூட கூட்டு குர்பானியும் தானே குழம்பிய யஹியா சில்மியும் என்ற தலைப்பில் ஒரு ஆக்கத்தை வெளியிட்டு இவருடைய செய்திகள் என்ன, இவர் என்னென்னலாம் சொல்றாருங்கிறதுக்காக வரிக்கு வரி மறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம். இதை தாண்டி சில செய்திகளை அவர் சொல்றாரு. இளைஞர்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையிலேயே இத ஒரு மானம் ரோஷம் உள்ள ஒரு மனிதன் கேட்டானா செருப்ப கலட்டி அடிப்பான். அந்த அளவுக்கான செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது செக்ஸ் சம்பந்தமாக ஆபாசமான மதுகபுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மாறிய பல கருத்துக்கள் இந்த ஆட்டையும் இருக்குது. அது சொல்றதுக்கு முன்னாடி அதுல இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப அண்மையில இதெல்லாம் அவருடைய இணையதளத்தில் நாம பேசுகின்ற நேரத்தில் இந்த பின்னாடி நாம நீங்க பார்க்க முடியும். இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டுகள் வரும். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அண்மையில இலங்கையில ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று. கடுமையான வெள்ளம் பாதிக்கப்பட்டு கடுமையான சேதங்கள் வடகிழக்கு மாகாணங்களில், குறிப்பாக கிழக்கு மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம ஜமாத் சார்பாகவும் அந்த மக்களுக்காக உலருணவுப் பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வசூலிப்பதற்காக பொதுமக்களிடே காசு திரட்டி, நாம அரபு நாட்டு பணம் எடுக்கிறது இல்லைங்கிறதுனால பொதுமக்களிடே பணத்தை திரட்டி அந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் அந்த மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதற்காக களத்தில் இறங்கி நாம வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் இவர் ஒரு ஃபத்வாவை சொல்றாரு. என்ன ஃபத்வா தெரியுமா? இவர்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுப்பதற்கு இவர்கள் தகுதி இல்லை. வெள்ள நிவாரணம் கொடுக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் தகுதியற்றவர்கள். ஏன் தகுதியற்றவர்கள் என்று கேட்டா, இவங்க வெள்ள நிவாரணம் கொடுக்கலாம் என்று சொல்லி எந்த சவுதி அறிஞரும் ஃபத்வா கொடுக்கல, சிபாரிசு செய்யலையா. என்ன சிபாரிசு செய்யணும்னு கேட்டா, சவுதி அறிஞர்கள் வந்து இவர் இந்த எஸ்டிஜே உலமாக்கள் வந்து வெள்ள நிவாரணம் செய்யலாம் என்று சொல்லி சவுதி அறிஞர்கள் சிபாரிசு செய்யணுமா? பாதிக்கப்பட்டவனுக்கு உதவிடாண்டி இஸ்லாமே சொல்லும் போது சவுதி அறிஞர்கள் என்னத்தவன் சொல்ல வேண்டி இருக்குது? இஸ்லாம் சொல்லிட்டா இல்லையா? இஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சவுதி அறிஞர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் பேசுவீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த சவுதி அறிஞர்கள் முதல்ல இவங்களுக்கு சவுதி அறிஞர்கள் வந்து சிபாரிசு கொடுக்கல வெள்ள நிவாரணம் செய்யணும் என்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இவங்க யார்கிட்ட வாங்கி யாரு கொடுக்கறாங்க பாருங்க, காவிரிகட்டில வாளி ஏந்திக்கிட்டு போறாங்க. வாளி ஏந்திக்கிட்டு போறாங்கிறத எப்படி பேசணும்? அட களத்துல இறங்கி மக்களுக்காக தன்னுடைய கௌரவத்தை விட்டு விட்டு மக்களுக்காக இறங்கி போறாங்கன்னு பேசுறதை விட்டு போட்டு வாளியை ஏந்திக்கிட்டு வாசகத்தே போறாரு, பிச்சை எடுக்கிற மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி வாசகத்தே போடுறாரு. கடைக்கடையா ஏறுறாங்க. யார்கிட்ட வாங்கி யாரு கொடுக்கறாங்க? காவிரிகட்ட வாங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கறாங்க. நாம வசூலுக்கு போக்கல, மாற்று மத சகோதரர் சிங்கள மக்களே வாரி வாரி தந்தாங்க. பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய வடகிழக்கு மாகாணம் யார் இருந்தா? முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். மட்டக்களப்பு, ஓட்டமாவடி, கிண்ணியா, காத்தான்குடி அத்தனை பகுதிகளும் முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறதுக்காக போற நேரத்துல மாற்று மத சகோதரர்களை பரிதாபப்பட்டு நம்மளுக்கு இந்த கொண்டு கொடுங்க என்று சொல்லி பண உதவி, பொருள் உதவி, ஆடைகள் என்று சொல்லி நிறைய உதவிகள் செய்கிறார்கள். இதை இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த உதவியெல்லாம் செய்ய முடியுமா? யார்கிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுக்க? காவிரி தரத்தை கொண்டு கொடுக்குறீங்களே, பன்னி இறைச்சியா தந்தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காவிரி தரத்தை கொண்டு கொடுக்குறீங்க. ஒரு பில்ட் அவர் அந்த ஆடியோ கிளிப்பை நீங்க கேட்டீங்கன்னா எழுத்துலையும் எழுதிருக்கிறாரு. ஆடியோ கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவ மிஷனரி தான் இந்த வேலையை பார்க்குமா? என்ன அதாவது ஒன்ன கூட அவங்க பரவாயில்லைன்னு சொல்ல வர்ற, நீ ஒன்னும் செய்ய மாட்ட, அவங்களாவது செய்யறாங்கிறத சொல்ல வர்றதுக்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யற மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல இவன் என்ன சொல்ல வர்றாரு? வெள்ள நிவாரணம். அப்ப அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அப்ப நீங்க ஏன் கொடுக்கல? நீங்க வெள்ள நிவாரணம் கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு கொடுக்க தெரியும். எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கே வசதி இல்ல. அப்படி கொடுக்கணுமா இருந்தா கூட எங்க ஆக்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. எங்க ஆக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீயும் கொடுக்க மாட்ட. நம்ம ஊர்ல இலங்கையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சிங்கள மக்கள் அழகாக சொல்லுவார்கள், நாய் வைக்கோல் போரில் படுத்துக்கொண்டு வைக்கோலை நாய் தின்னவும் மாட்டாது, மாட்டை தின்னவும் விட மாட்டாது. அது மாதிரி நீங்க வந்து சமுதாய பணிகள் செய்யவும் மாட்டீங்க, ஒன்ன செய்யவும் மாட்டீங்க, வீட்டுக்குள்ள அப்படி உட்கார்ந்துக்கிறோம். செய்யறவனையும் யூதர்கள், கிறிஸ்தவ மிஷனரி மாதிரி என்று சொல்லி ஒரு சிந்தனையற்ற வாதங்களை முன்வைப்பார்கள். அதை தொடர்ந்து என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி இது அவருடைய ஒரு ஃபத்வா. வெள்ள நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னா, வெள்ள நிவாரணம் கொடுப்பதற்குரிய தகுதி என்ன? அவர் வந்து அவருடைய தஸ்கியா பெற்றிருக்க வேண்டும் என்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாருன்னா,
போராட்டங்கள் நடத்துறோம்ல, போராட்டங்கள் நடத்துவது ஹராம். அதாவது ஜனநாயக முறை வந்து ஜனநாயகம் ஹராம்ங்கிறாரு. போராட்டம் எல்லாம் நடத்தக்கூடாது. போராட்டம் நடத்தாம அதாவது அவன் என்ன செய்யறான் பாட்டுக்கு இருந்துட்டு போங்க. கிளர்ச்சி அதாவது போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் போராடக்கூடாது, ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடாது என்று சொல்லிட்டு இப்ப தென்னிந்தியாவுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் போட்டு பாத்தீங்களா, இதெல்லாம் குஃப்ரு, போராட்டம் நடத்துறதெல்லாம் குஃப்ரு, போராட்டம் எல்லாம் நடத்தாது என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இதுகளை கூட பொறுத்துக்கிட்டு போகலாம் ஒரு பேச்சுக்கு, சரி பிரச்சனை இல்லைன்னு போகலாம். அதுக்கு பிறகு சில செய்திகள் சொல்றாரு. அவர் சொல்ற செய்திகள் எல்லாம் பாக்குறப்ப சில்மி யஹியா சில்மி இதை சொல்வதற்கான அடிப்படை காரணமே சில்மி வந்து பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே யோசிக்கும் போது அதான் தோணுது. என்ன தோணுது தெரியுமா? அவர் என்ன பத்வா எல்லாம் கொடுக்கிறாரு அனைவருக்கும் தெரியும். சில்மி வந்து 4 திருமணங்கள் முடித்திருக்கிறார், வரவேற்கத்தக்கது. மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது, அவர் கல்யாணம் கட்டிருக்கிறார். அதை நாம விமர்சிக்க வரல. மார்க்க நல்ல நல்ல கருத்து தான். 4 கல்யாணம் கொடுத்திருக்காரு, 4 பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, வரவேற்போம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம். 4 பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தல, அவருக்கு இந்த 4 பத்தல. என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, 4க்கு வாழ்க்கை கொடுத்தாரு, அவருக்கு இன்னொன்னு என்ன தேவைப்படுதுன்னு அதுல கொடுக்கக்கூடிய பத்துவாக்களை பாத்தீங்கன்னா 4லயும் ஒரு முக்கியமான ஒரு பத்துவா கொடுக்காரு. என்னன்னா, சிறு வயது திருமணம், பருவ வயதை அடையாதவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். என்ன அதுக்கு என்ன காரணம்? சூரா தலாக்ல வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். மாதவிடாய் காலம் சம்பந்தமாக, மாதவிடாய் வராத பெண்கள் சம்பந்தமாக மாதவிடாய் வராத பெண்களது இத்தா கால எல்லை வந்து 3 மாதங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்துல மாதவிடாய் வராத பெண்களுக்கு இத்தா காலத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மாதவிடாய் வராத பெண்கள் என்று சொல்லி சொன்னா அவங்க பருவ வயதை அடைஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, இதைத்தான் சொல்ல வர்றாரு. இது இந்த வசனம் அதைத்தான் சொல்லுதா? அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பருவ வயதை அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய உடலியல் ரீதியாக அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கும், அதை பற்றி பேசக்கூடிய வசனம். நபிகள் நாயகத்துடைய காலத்தோடு முடிந்து போனது. ஆயிஷா ரசூல்லா கல்யாணம் கட்டலையா? ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல்லா கல்யாணம் கட்டலையா? அது மாதிரி கட்டிக்கிறலாம். 7 வயசு பிள்ளை 9 வயசு பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டிக்கிறலாம் சொல்லி இந்த பத்துவா எதுக்கு? இது அது சொல்லக்கல அவர் அந்த ரசிகர்களுக்கு குசியா கூட இருக்கிற அத்தனை பேரும் வந்து அந்த இளைஞர்கள், அந்த ஊர்ல ஒரு 15-20 பேரை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்படி இந்த அளவுக்கு முடிய வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாவம் பரிதாபத்துக்குரியவர்கள். இதை சொல்லும் போது ஷேக் எப்படி பத்துவா தந்துட்டாரு, சின்ன பிள்ளைல கூட கல்யாணம் கட்டலாம்ட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம். இந்த செய்தியை சொல்லி பருவ வயதை அடையாதவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். மார்க்கத்தில் மாற்றப்பட்ட முடிவு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்தை திரும்ப உயிர்ப்பிச்சு இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாலியல் ரீதியாக ஒரு மார்க்கத்தை ஒரு விமர்சன கண்ணோட்டத்துக்கு உள்ளாக்குகிறார். இத சொன்னது ஒண்ணு. 2வது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதோட சேர்த்து இந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் ஒரு வாதத்தை அடிக்கடி வச்சு வர்றாரு. இதுதான் அவரோட ஸ்பெஷல் பத்வா. என்ன பத்வான்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து அடிமை பெண்களை பற்றி திருமறை குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. அந்த அடிமை பெண்களை பற்றி சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்லாத்துல அடிமை முறை ஒன்று இல்லதான், அதை ஒத்துக்கிறாரு. அடிமை முறையா இஸ்லாம் இல்லாம ஒழிச்சிருச்சு. ஆனா இந்த வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள் வருகிற வசனங்கள், வழக்கரம் தனியே இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்ல வர, அடிமை பெண்களை பத்தி சொல்லப்படுற வசனம். அது என்ன சொல்றாருன்னா, அடிமை பெண்கள் இஸ்லாம் முடிச்சிருச்சு, ஆனா வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை முடிக்கல. அந்த கேஸ் அப்படியே இருக்குது. அப்ப என்னதான் செய்யணும் என்று சொல்லக்கல. அதுக்கு பத்துவா என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஏழை புள்ள இருக்கிறா, கல்யாணம் கட்டுறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறா. ஒரு ஆதாரம் கூட சொல்றாரு. மாரியத்து கிபுத்தியாவ அயல் நாட்டு அரசன் ரசூலுல்லாஹ் கண்பளிப்பா கொடுத்தான்ல, ரசூலுல்லாஹ் அவங்களோட குடும்பம் நடத்தினாங்கல்ல, அடிமை பெண்ணை கொடுக்கறாங்க, ரசூலுல்லாஹ் குடும்பம் நடத்தினாங்க. இதை வச்சு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏழை புள்ள இருக்கிறா, கல்யாணம் கட்டுறதுக்கு வசதி இல்ல, யாரும் கல்யாணம் கட்டி கொடுக்கல. ஆல்ரெடி எனக்கு அவருக்கு 4 இருக்குல்ல, 4 இருக்குது. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவரோட இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. சரியா? அவரு கூட அதை மறுக்கல. என்னன்னா, அடிக்கடி பேசக்கல, மக்கள்கிட்ட பேசக்கல. என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிறாராம். என்ன வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டது? அவர் அந்த பிரச்சனை எடுத்து சொல்லப்படுகிறது, தேவைப்பட்டால் ஆதாரமாக காட்டுவோம் அதை. அப்ப என்ன வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டது எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொன்னா, நிக்காஹ் இல்லாமல் திருமணம் முடிக்காமல் ஏழை பெண்களை, ஏழையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் முடிக்க வசதி இல்ல, இவர் ஆல்ரெடி 4 கட்டியிருக்கிறாரு, அது மாதிரி யாரோ கட்டியிருந்தா கூட
திருமணம் முடிக்காமலேயே அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம். அவங்கள கைம்பெண்களை அப்படி வச்சுக்கலாம். இஸ்லாம் அடிமை பெண்களை எப்படி வச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்ல வர்றாரு. அடிமை பெண்களை முடிச்சதுனால என்ன சொன்னா, அடிமை பெண்கள் இல்லாம போயிட்டாங்க, ஆனால் இந்த முறை இல்லாமல் போகவில்லை, வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய இணையதளத்திலேயே இதை தெரிவித்திருக்கிறார். அவருடைய பல இடங்களில் இந்த பிரச்சாரத்தை செய்தும் வருகிறார். அப்ப என்ன அர்த்தம்? வழக்கரம் எங்கேயோ இல்லாத மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி முடிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை திரும்ப கொண்டு வந்து ஆல்ரெடி 4 முடிச்சிருக்கிறீங்க. அதை நாங்க விமர்சிக்கவே இல்லை, பாராட்டத்தக்க ஒரு விஷயம். 4 கல்யாணம் முடிச்சது மட்டும் இல்லாம அது அனுமதிக்கப்பட்டதை செஞ்சிருக்கீல்ல, செஞ்சுட்டு அனுமதி இல்லாத ஒன்ன வந்து ஏன் இஸ்லாத்தின் பெயரால் இது கேட்ட செலவுகள் சொன்னார்கள். எடுத்ததுக்கெல்லாம் என்ன பதில்? செலவுகள் சொன்னார்கள். இப்னு கதீர் சொல்லலையா, தபரி சொல்லலையான்றவாரு. தேடி பார்த்தா இப்னு கதீரும் சொல்லிருக்க மாட்டாரு, தபரியும் சொல்ல யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. யாரு போய் பார்க்க போறா என்ற எண்ணத்துல சொல்லிட்டு போயிடுறது. எடுத்த எடுப்புக்கு யாரு போய் பார்க்க போறா என்று சொல்லிட்டு போயிடுறது. ஏறி வாயா, நீ சொன்னதுக்கெல்லாம் நீ மேடையில் நேருக்கு நேர் வந்து நிரூபிக்கிறீங்களா என்று கூப்பிட்டா நம்ம பத்திரிகையில பகிரங்க அழைப்பு கொடுத்தோம். நீங்க நேரடியாக வாங்க, நாங்க நேருக்கு நேர் உட்கார்ந்து நீ வந்து வழிகேடு என்பதை நிரூபிக்க தயார், நாங்க நேர் வழி என்பதை நாங்க நிரூபிக்க தயார், நேரடியா வர்றீங்களான்னு கேட்டோம். எந்த அளவுக்குன்னா இந்த பிரச்சனை வர நேரத்தில் நேரடியாக அவரிடத்தில் போன் போட்டு பேசுறோம். போன் போட்டு பேசி, சில்மி நீங்க இப்படி கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தயாராக இருந்தா நாங்கள் விவாதிப்பதற்கு தயார். இலங்கையில் இருக்கக்கூடிய இக்ரா புத்தக நிலையத்தை நடத்தக்கூடிய சகோதரர் தான் சில்மி மூலமாக பேசி விவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள இப்ப ரீசெண்டா நடத்துற நேரத்துல என்ன பேசுறாரு தெரியுமா? நான் நேரடியா அவங்களோட பேசணும், நேரடியா பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஷேக் நீங்க வந்து நம்ம சென்டருக்கு வந்துருங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கணும். சென்டருக்கு அவர் முதல்ல பள்ளிவாசலுக்கு வரட்டான். பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்யணும்? நீங்க வாங்க, முதல்ல வந்து எங்கள்கிட்ட படிங்க, மன்ஹஜ படிங்க. மன்ஹஜ படிச்சாலே சரியா போயிரும். இந்த வழிகட்ட மன்ஹஜ உங்ககிட்ட வேற வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு வரணுமா? அதான் திட்ட தெளிவா தெரியுதே. இத படிச்சா தான் தாவா பண்ணவே தகுதியா. அதனால விவாதத்துக்கு வர மாட்டேன், விவாதமே ஹராம். அந்த பத்வா வச்சுக்கிற வேண்டியது. விவாதம் செய்யறது ஹராம் என்ற ஒரு மூடத்தனமான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இந்த செய்திகளை பரப்புகிறார். அதுல ரீசெண்டா இன்னொரு ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை பரப்பினார். என்ன செய்தி? அந்த செய்தியையும் அதற்குரிய ஆதாரத்தையும் பாருங்கள். என்ன செய்தின்னு சொல்லி சொன்னா, அதாவது அவருடைய பள்ளிவாசலில் நடந்த ஒரு கேள்வி நிகழ்ச்சியில அந்த ஆடியோவை நீங்க கேட்கலும். அந்த கேள்வி நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் கேட்கிறார், சுய இன்பம் ஆண்களோ பெண்களோ சுய இன்பம் கண்டுகொள்ளலாமா? அதாவது குடும்ப வாழ்க்கை அல்லாமல் சுய இன்பம் தனியாக கண்டுகொள்ளலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறவர் ஒரு இளைஞர் கேட்கிறாரு. அப்ப இவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? சுய இன்பத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் அதுக்கு எந்த தடையும் இல்லை. மார்க்கத்தில் தடை இல்லைன்னா அப்ப எங்க அனுமதி இருக்குது? அது கேட்கும் போது இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கூடும், சலபுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ்லாத்துல அனுமதிப்பட்டதா இல்லையா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்ட வந்து வாலிபர் கேட்டதாக இருக்கிறது. அப்ப அவர் போய் கொண்டு தக்ஷனா பாலைக்கும் தினாக்கு பயப்படு என்றால் நீ அதை உனக்காக அமைச்சுக்கோ. அதே போல இமாம் அஹ்மத் ரஹிமத்துல்லாஹி தஆலா கவுசல் சலப்ல அது அனுமதிப்பட்டதாக வந்ததுகள் அறிவித்தல் மூலம் இருக்கு. குர்ஆன் ஆயத் இமாம் ஷாஃபிட விளக்கம் என்று குர்ஆன் ஆயத்துல சூரத்துல் முஃமினூன் والذين هم على صلواتهم والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم وما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. அந்த ஆயத் யார் இதுக்கு மேல ஒரு வழிமுறையை கை ஆடி விட்டானோ فأولئك هم العادون, இவனால் தான் எல்லைகளை நீங்கி தாண்டினவர்கள் என்று ஆயத். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன்ல கூற மாதிரி பாதாவது பில்லாஹி ஸமீல் அலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قد أفلح المؤمنون நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷூன், யார் அவங்க தொழுகையிலே அல்லாஹ்வை பயப்படுறாங்களா? அல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீண் விடயத்திலிருந்து அவங்க அதிலிருந்து தப்பி இருக்கிறாங்களோ. அல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபஅலூன், ஜகாத்தை நடவடிக்கைக்கு எடுக்கிறவர்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், இன்னும் யார் அவங்களுடைய ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் மர்மஸ்தானங்களை பாதுகாப்பு வைப்பாங்களே. இல்ல அலா அஸ்வாஜிஹிம் வ மா மலகத் ஐமானுஹும்,
பைனம் கயிறு மனைவின் அவனுடைய மனைவிகளுக்கும் வலது கரங்களுக்கும் தவிர பைனம் கயிறு மனைவி அதிலே அவனுக்கு குறை சொல்ல முடியாது. பமனித்துகாக யாரு அதுக்கு மேல் எல்லை மீறினாங்களோ உலாய் ககுமல் அது அவன் நிச்சயமாக அவனை எல்லை மீறி விட்டானல் என்பதை ஆயத். இதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இதிலே அமல் சரியா அதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க? சுய இன்பம், சுய இன்பத்துக்கும் சட்டமாக போட்டதாக இது இந்த ஆயத்தின் விளக்கமாக எடுத்தாங்க. அது என்னதென்றால் فأولئك هم العادون ومن ابتغى وراء ذلك ذلك إشارة என்றால் ஹிஃப்து ஃபுரூஜிஹிம் அவங்களோட தங்களை பாதுகாப்பு பெற்றது என்ற தாலிக்கடி இஷாரா வச்சு யார் அதை அவங்களோட பாதுகாப்பு வைக்க வழிமுறையை தவிர எல்லை மீறிட்டாங்க. அன்று விளக்கத்திலே அவன் என்ன எடுக்கிறால் மனைவியை வலது கரங்களை தவிர இன்னும் எண்ணத்துல செஞ்சாலும் இவன் பாதுகாப்பா செய்யல, அவன் இதுல மாட்டிவிட்டான், எல்லை வேறு மாட்டிவிட்டார் என்ற விளக்கத்தை கொடுக்கிறாங்க. இப்ப அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா விளக்கம் ரீதியில இதை கலற்றார் சட்டமாக இந்த மாஸ்டர்பேஷன் சுய இன்பத்துக்கு சட்டமாக. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் தாவூஸ் இப்னு கைசான் என உலமாக்கள் அப்படியான சட்டமாக இதால கலட்டவில்லை. குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரர் இருந்த பின்னும் இந்த ஆயத்துக்கு சட்டமாக கலட்டவில்லை. மட்டுமல்ல இந்த மாஸ்டர்பேஷன் சுய இன்பத்தை அனுமதிப்பட்டதாக அவருடைய தீர்ப்புகள் வந்ததாக சொன்னதோட நம்ம பத்திரிகையில் என்ன செய்யறோம்னு கேட்டா சுய இன்பமும் விபச்சாரமே என்று சொல்லி சுய இன்பம் காண்றது கூடாதுன்னு சொல்லி வரிக்கு வரி என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த செய்திகளை மறுத்து அந்த போட்ட ஆர்டிக்கல் அதெல்லாம் அவங்கள இணையதளத்திலேயே நாம போட்டதை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் எழுதுகிறார்கள் பிஜே வகையராக்கள். அப்புறம் எடுத்தெடுப்புக்கு நம்ம என்ன எழுதினா கூட அந்த ஆள் தான் போட்டு வாங்க. நம்ம அவங்களுக்கு எதிராக எழுதுவோம், எழுதினா பிஜே வகையராக்களும் வாங்க. நாங்க பிஜே நபின்னு சொன்னோமா அல்லான்னு சொன்னோமா? ஒன்ன நாங்க சில்மியை பூஜிப்பதை போன்று பிஜேயை பூஜிக்கவில்லை. அவர் ஒரு ஆய்வாளராகத்தான் வைத்திருக்கிறோம். சரியும் சொல்லுவார் தவறும் சொல்லுவார், இப்படித்தான் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? ஷேக் சொன்னா எல்லாம் சரி, ஷேக் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல் மாற்று கருத்து இல்ல. சில்மி சொல்லிட்டாருன்னா அஸ்ரஃப் அலி ஏத்துக்குவாரு, அஸ்ரஃப் அலி ஏத்துக்கிட்டா மீதமுள்ள அனைத்து பக்தர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் அடிப்படை. நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிஜேயும் தவறு செய்வார், பிஜேயை பின்பற்றுவதும் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் பின்பற்றுவது எப்படி வழிகேடோ அதே மாதிரி பிஜே சொன்னா பிஜேவுடைய தனிப்பட்ட கருத்தை எடுக்க மாட்டோம். அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க நம்ம சுய இன்பம் விபச்சாரம்ங்கிறதுக்கு அது ஒரு வழிகேடுதான்ங்கிறதுக்கு ஒரு குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறோம். குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 5, 6, 7வது வசனங்கள் அதை எடுத்து காட்டுறோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்ட மக்கள் தமது மனைவியர் அடிமை பெண்களை தவிர வேறு பெண்கள்கிட்ட தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களுடைய உடலியல் தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் மனைவிமாரிடத்தில் செல்வார்கள், இல்லை என்றால் அடிமை பெண்களிடத்தில் போவார்கள். அடிமை பெண்கள் இன்றைக்கு இல்லையே. இந்த 2 முறை தவிர வேறு முறைகளில் அவர்கள் இதனை செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு இந்த பாலியல் வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை எடுத்து காட்டுறோம். எடுத்து காட்டி வசனமே எடுத்து காண்பிக்கப்படுகிறது, சில்மிட்டு அதை கேட்கப்படுகிறது, அதுக்கு மறுப்பு கொடுக்கிறாரு. எடுக்க மாட்டேன், இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாரு அப்படி. இப்னு அப்பாஸ் சொன்னதுனால சலபுகளை பின்பற்ற வேண்டும் என்ற வழிகட்ட கொள்கைக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது பெருசா தெரியல, அல்லாஹ் தடுக்கிறான். அதை மறுத்துட்டு பிறகு ஹதீஸ்களையும் எடுத்து காட்டுறோம். என்ன ஹதீஸ்களை எடுத்து காட்டுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நபித்தோழர்களே வந்து கேட்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு வசதியற்ற நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு இப்படி திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாம இருக்குது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிற இடத்துல நீங்க நோன்பு பிடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உண்மையிலேயே சில்மி சொல்வதை போன்று சுய இன்பம் என்ற ஒரு சட்டம் இருக்கும் என்று, அது அனுமதியாக இருக்கும் சொன்னா எதுக்குப்பா கல்யாணம் எல்லாம் கட்டிக்கிட்டு அதான் முடியல இருக்குல்ல, இதை செஞ்சுட்டு போயிட்டு சொல்ல வேண்டியதானே? கேட்ட நபித்தோழர்கள்ட்ட அதை சொல்லிட வேண்டியதா? சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அதை சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா நோன்பு பிடிச்சிட்டு போ, ஆசையை கட்டுப்படுத்திட்டு போயிரும், நோன்பை தான் பிடிக்க சொன்னாங்க.
சில்மி நீங்க உண்மையிலேயே குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் பண்ற ஆளா இருந்தா கேட்ட இளைஞன் என்ன சொல்லிருக்கணும்? நோம்பு பிடிச்சிட்டு போங்க, இது செய்யறது கூடான்னு சொல்லிருக்கணும். இல்ல கூடும்ங்கிறாரு. அப்ப வரிக்கு வரி பதில் போடுறதுக்கு குர்ஆன் ஹதீஸை எடுத்து காட்டினதுக்கு பிறகு அவங்க ஒரு இங்க பதில் போடுறாங்க. அந்த பதில்ல உள்ள அபத்தங்களை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சுப்ஹானல்லாஹ், இப்படி எல்லாம் ஒருத்தன் யோசிப்பானா அந்த அளவுக்கு இருக்குது. என்ன எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் ஒவ்வொரு வாதமாக நாம வந்து இந்த இது கூடாது, நீ சொன்ன ஃபத்வா வந்து தவறான ஃபத்வா என்றதை எடுத்து காட்டினதோட அதை ஆதரிப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப இப்னு அப்பாஸ் செய்தியை மட்டும் எடுத்து காட்டுறாங்க. அது ஹதீஸ் அல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயமாக சொன்னது ஒன்று, அதைத்தான் எடுத்து காட்டினாங்க. காட்டிட்டு மேலதிக விளக்கம் என்ன தெரியுமாமா? நாம என்ன செய்யணும்னா குர்ஆன் வசனத்தை போட்டு மேலதிக விளக்கம் ஹதீஸ்லே இருக்கிறதுல ஹதீஸ் எடுத்து காட்டுறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேலதிக விளக்கம் என்ன தெரியுமா என்று சொல்லிட்டு இந்தியாவின் தினகரன் பத்திரிகையில சுய இன்பம் செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கிறான். தினகரன் பத்திரிகை தான். தினகரன் பத்திரிகையும் செலவு உங்களுக்கு. இப்ப என்ன ஆயிரும் கேட்டா, இப்ப தினகரன் பத்திரிகை நடத்துறவங்க அத்தனை பேரும் செலவுகள் முன்னோர்கள் உங்களுக்கு. அவங்க சொன்னா தினகரன் பத்திரிகையில் வர்றது எல்லாமே மார்க்கமாக எடுத்துக்கிட்டு போயிருவீங்க. இந்த அடிப்படை தினகரன் பத்திரிகையை சொல்லிவிட்டார்கள், எடுத்து போட்டு தினகரன் பத்திரிகையிலே சொல்லி இருக்கிறான், காரங்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப திட்ட தெளிவா என்ன செய்யணும், கொஞ்சமாவது எந்த அளவுக்கு சிலாக்கள் இருப்பாங்க, என்னதான் கருத்தை சொன்னாலும் நம்ம அதை மறுத்து பேசி முடிய வெக்கத்துக்காவது எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. இந்த ஆளை பார்க்கல அது கூட இல்லைன்னு தான் தோணுது. ஏன் தெரியுமா? ரசூலா இந்த இதாலம் தஸ்தகி ஃபஸ்னா மாசிதுங்கிறாங்களே, வெக்கப்பராட்டி எதனா செஞ்சுக்கேண்டு, அது மாதிரி எந்த குரூப்னு தெரியல, அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறான். நாம பட்ட வெளிச்சமாக நம்முடைய பத்திரிகையில கவர் பேஜ்ல போடுறோம், சில்மி இப்படி சுய இன்பம் ஹலான்னு சொல்லி இருக்கிறாரு சொல்லி அந்த பத்திரிகையை கொண்டு போய் அவருடைய ஊருக்கே போய் அவர் சொன்ன கருத்துக்களை அடங்கி அந்த புத்தகத்தை இஷ்யூ பண்ணி, நீ தைரியம் இருந்தா இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் எங்களோட நேருக்கு நேர் வந்து நிரூபிச்சுட்டு போன்னு சொல்றோம். எதுக்குமே ஆன்சர் கிடையாது, பதில் கிடையாது. கேட்டா நான் வந்து சலபி, எனக்கு வந்து சவுதி உலமாக்கள் ஃபத்வா தந்திருக்கிறாங்க, உங்கள யாருக்குமே கேரண்டி தரல, தஸ்கியா தரல, அதனால விவாதிப்பதும் ஹராம், உங்களோட பேசவும் மாட்டேன் பதில சொல்லிக்கிட்டு பலகத்துறை என்ற அந்த ஊருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு 4 இளைஞர்களை வைத்துக் கொண்டு இதுதான் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் மதிமயங்கிய சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இலங்கையிலும் வெளியே தென்னிந்தியா போன்ற நாடுகளிலும் ஒரு சிலர் அவருடைய இந்த மாய வலைக்குள் சிக்குண்டு வழிகேட்டிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு செய்திகளை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம வழிகட்ட கருத்துக்களை வந்து இவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். செலவுகளின் பெயரால் இட்டுக்கட்டி அந்த அளவுக்கு செலவுகள் சொன்னாங்கன்னு சொல்லி மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை புகுத்திக் கொண்டிருக்கிறார். இவை அத்தனையும் இல்லை என்று சொல்லி தோலுறுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. இதை அத்தனை பேரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னால், இவருடைய இந்த செலவுக்கு ஆரம்பத்திலே சொன்னோம், செலவு கொள்கை பேசக்கூடியவர்கள் 2 பேர். அதுல ஒருத்தர் இவரு, இன்னொருத்தர் முஃப்தி உமர் ஷரீப் என்று. இந்த முஃப்தி உமர் ஷரீஃபை பொறுத்தவரையில் இலங்கை மக்களும் கொஞ்சம் சிலருக்கு வந்து கொஞ்சம் தெளிவு பத்தல. ஏன் தெளிவு பத்தலன்னா, அழகாக பேசுறாரு, எங்கெல்லாம் இந்த ஆளு என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, நடிக்கிறதுல வந்து நம்பர் 1 சொல்லிக்கிறலாம். என்ன எந்த அளவுக்கு நடிப்புன்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது, யூகேக்கு போக வேண்டியது, அங்க போய் ஹனவி மதப்புக்காரன் பள்ளிவாசல பயம் பண்ண வேண்டியது, நடக்கிற காரியம் என்ன, அங்க போய் முடிய. இதே யஹ்யா சில்மியை சொல்றாரு, மலேசியாவில் இருக்க சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப வந்து தப்லீக்காரனோட இந்த சேர்ந்துகிட்டு இருந்தான். இந்த முஃப்தி உமர் ஷரீஃபை இவர் எதிர்க்கிறார். யஹ்யா சில்மி என்ன சொல்றாருன்னா, நீ சலபி கிடையாது, நீ சலபு கொள்கையை பிரச்சாரம் பண்றதுக்கு தகுதி இல்ல. அவருடைய இணையதளத்திலே போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் சலபின்னு சொல்லிக்கிறாங்க. அவர் இதுக்கு தகுதி இல்லைன்னு யஹ்யா சில்மி எழுதியிருக்காரு. அவர் எழுதினது அப்படியே படிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, முஃப்தி உமர் ஷரீப் என்ற ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். அவருடைய இணையதள அதிகாரப்பூர்வ இணையதளத்துல முஃப்தி உமர் ஷரீப் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுல முஃப்தி உமர் ஷரீப் என்று ஒருவர் அண்மை காலமாக தௌஹீத் ஜமாத் கூட்டங்களுடன் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது பலரும் அறிந்திருக்கலாம். இவர் பிஜேயை விமர்சித்து பேசியதால் பலரும் இவரை சலபி என்று நினைக்கலாம். இன்னும் இவர் சுயமாக ஒரு கொள்கையை வாசித்து தெரிந்து கொண்டு அது சலபி கொள்கை என்று கருதியீடு செய்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். ஏனெனில் சலபி கொள்கையின் மிக முக்கியமான அடிப்படை மார்க்கத்தை முறையாக சலபி உலமாக்களிடம் கற்று அவர்களின் அனுமதியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது. இவரை பொறுத்தவரை இவர் சலபி கொள்கையை யாரிடம் கற்றார் என்றே தெரியாது. இவரிடம் பலரும் பலமுறை நேரடியாக கேட்டுவிட்டார்கள், இன்று வரை பதிலே சொல்லவில்லை. இன்னும் சலபி உலமாக்களுடன் நீங்கள் தொடர்பு வைத்துள்ளீர்களா என்று கேட்டால், நான் புகாரி முஸ்லிம் இப்னு தைமியாவுடன் தொடர்பாக உள்ளேன்,
இவர்கள் சலபி உலமாக்கள் இல்லையா என்று கேள்விக்கணை தொடுக்கிறார். வழிகேடர்களும் தான் புகாரி, முஸ்லிம், இப்னு தைமியாவுடன் தொடர்பாக உள்ளார்கள். அவர்களும் முஃப்தி உமர் ஷரீஃபின் பார்வையில் சலபி ஆகி விடுவார்களா? இப்படி முட்டாள்தனமாக பேசி தனது நிலையை தற்காத்து வருவர் தான் இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறார். இந்த உமர் ஷரீஃப் அவர்கள் சில காலம் சிங்கப்பூரிலே இருந்தார். அங்கு இருக்கும் காலத்தில் தப்லீக் ஜமாத்தின் ஆதரவாளராக செயல்பட்டார். அப்படி இருந்து கொண்டே தன்னிச்சையாக அரபி மொழி கற்றுத் தருகிறேன் என்று சிங்கப்பூரின் பலஸ்தியர் வீதியின் அருகாமையில் உள்ள பாத்திமா பள்ளிவாசலில் அரபு மொழியும் பின்னர் சும்மா ஒரு மார்க்க விளக்க வகுப்பும் செய்து வந்தார். அத்தோடு சிங்கப்பூரின் சிராங்கூன் வீதி அங்குலியா பள்ளிவாசலில் அமர்ந்து அங்கு வரும் சில இளைஞர்களை குறிவைத்து பிடித்தார். அந்த காலகட்டத்தில் நான் அறிந்தவரும் கேரளாவை சேர்ந்தவருமான ஒரு சகோதரர் இவருடன் தொடர்பு பட்டு இவருக்கு இணையதள வழியாக சலபி உலமாக்கல் வகுப்புகளை செவிமடுக்க செய்தார். அப்போது இந்த கொள்கையை கவனிக்க தொடங்கியவர் தான் இந்த உமர் ஷரீஃப். பின்னர் அந்த கேரளா சகோதரரும் சிங்கையை விட்டு செல்ல சிறிது காலத்தின் பின்னர் தான் ஒரு சலபி கொள்கை பிரச்சாரகர் என்று தானே சொல்லிக் கொண்டு வெளிவந்தவர் தான் இந்த உமர் ஷரீஃப். ஆரம்பத்தில் வழிகட்ட காசிமி, தேவ்பந்த் போன்ற மதரசாக்களில் பட்டம் பெற்று வெளிவந்தவர் தான் இவர். இப்போது இவரே சுயமாக கேட்டு விளங்கி வாசித்து சலபி கொள்கை என்ற பெயரில் வழிகேடர் பிஜேயை விமர்சித்துக் கொண்டு சலபி உலமாக்களின் புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு தடுமாறி வருகிறார். ஆனால் சலபி உலமாக்கள் இவரை அறிந்ததோ அல்லது இவர் சலபி உலமாக்களிடம் முறையாக சலபி கொள்கையை பயின்றவரா என்பதும் இன்னும் அறியப்படவில்லை. பிஜே தன்னிச்சையாக தனக்கு சரியென்று கண்டதை பேசி வருவது போன்று இவர் ஒன்றை சரியென்று கண்டு சலபி கொள்கை என்று சொல்லி வருகிறார். அவற்றில் ஒன்றுதான் இன்னார் சொன்னார்கள், அன்னார் சொன்னார்கள் என்று எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் கூறி வருகிறார். தனது இந்த செய்திக்கு எந்தவிதமான ஒளிப்பதிவுகளோ சாட்சியங்களோ இல்லாமல் பச்சை பொய்யை பச்சையாக கூறி அலைகிறார். நாம் அறிந்தவரை இவர் சலபி கொள்கையை முறையாக கற்கவில்லை. இதனை நாம் சுட்டிக்காட்டியதால் இப்போது எம்மை பற்றி பச்சை பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வருகிறார். எனவே இவர் உண்மையாளர் என்றால் எம்மை பற்றி சொல்லும் அவதூறுக்கு ஆதாரங்களை வைக்கட்டும். இன்னும் இவர் சலபி கொள்கையை முறையாக எங்கே கற்றார் என்ற ஆதாரங்களை வைக்கட்டும். ஏனெனில் இமாம் கிபாரு தாபியின் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா கூறியது போல் மார்க்கம் என்பது அறிவிப்பாளர் தொடர் கொண்டது. அது மட்டும் இல்லை என்றால் எவரும் எதனையும் கூறுவார்கள் என்று சொல்லி முஃப்தி உமர் ஷரீஃப் யார் என்று எழுதியிருக்காரு. அதை இப்ப அவர் சொல்லக்கூடிய வாதங்களை ஒவ்வொன்றா கவனிச்சு பாருங்க. முஃப்தி உமர் ஷரீஃப்ங்கிறதுக்கு யாருங்கிறது அவங்களே தெரிவி தர்றாங்க. அதுல இன்னும் பல உண்மைகள் வெளியே வருகிறது. எப்படி வருகிறதுன்னா, முஃப்தி உமர் ஷரீஃப்ங்கிறவர் அண்மை காலமா தௌஹீத் ஜமாத்தோட சேர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாரு. இவரு பிஜே விமர்சித்து பேசினதால பலரும் இவரை சலபி என்று நினைக்கலாம் என்று சொல்றாங்க. பிஜே விமர்சிச்சு பேசினதால எல்லாரும் இவர் சலபின்னு நினைக்கிறாங்க. அப்படி பிஜே விமர்சிச்சு பேசினாருங்கிறதுனால சலபின்னு நம்பிராதீங்க. நாங்க மட்டும் தான் பிஜே விமர்சிச்சு பேசுறோம், நாங்க மட்டும் தான் சலபி உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிஜே விமர்சிச்சு அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பிஜேயை விமர்சிக்கணும். லாஜிக்கா என்ன இருக்குது? இன்னைக்கு பொதுவாக இன்றைக்கு மௌலவிமார்கள் என்ன ஆயிடுச்சு, இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில நிலைப்பாட்டு எடுங்க. முதல்ல இலங்கையில் இன்றைக்கு பிஜேயை எதிர்த்து பேசினால் பிஜேக்கு எதிராக ஒரு குர்ஆன் சுன்னாக்கு எதிராக பேசுறவனுக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. குர்ஆன் சுன்னாக்கு எதிராக பேசுறவனுக்கு எதிராக வாதிடுவதற்கு வாதங்கள் வைப்பதற்கு ஆள் இல்ல. பிஜேக்கு எதிராக பேசுறதுக்கு ஆள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிஸ்வான் மதனின் ஒருத்தர் கிளம்பினாரா இல்லையா? மதினாவுல படிச்சுட்டு வந்த இதே மாதிரி மெத்தேட்ல கிளம்பினாரு. ரிஸ்வான் மதனின்னு சொல்லிக்கிட்டு பிஜே மூத்தாசிலா அவாரிஜின்னு சொல்லிக்கிட்டு இதே வார்த்தை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. இன்னைக்கு காலைல அட்ரஸ் இல்லாம போயிடுச்சா? அது ஒண்ணு. அதுக்கு பிறகு என்னாச்சு, இந்த சில்மி ஆரம்பிச்சாரு. பிஜே வழிகேடர், பிஜே எதிர்த்தா ஃபேமஸ் ஆயிரலாம்ங்கிறதுனால சொல்ல வர்றது. அதுக்கு பிறகு உஸ்தாது மன்சூர் பிஜேயின் தர்ஜிமாவில் விபரீத தர்ஜிமா என்று சொல்லி தர்ஜிமா விமர்சிக்கிறேன். அப்படி விமர்சிச்சா நான் பிஜேக்கு எதிராக பேசிட்டாரு என்றதுக்காக சொல்றது. உஸ்தாது மன்சூர் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு என்னாச்சு, இஸ்மாயில் அண்மை காலத்துல இஸ்மாயில் என்ன செஞ்சாரு, இந்த சூனியம் பிஜே அப்படி இப்படின்னு சொல்லி பிஜே பத்தி அவர பேப்பர் எழுத ஆரம்பிச்சு அது ஃபேமஸ் ஆன் பண்ணிச்சு. அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. பாவம், அது வேற செய்தி. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, இப்ப ரீசெண்டா கூட அன்சார் மௌலவி ஆரம்பிச்சிருக்கிறாரா இல்லையா? நாளுக்கு நாள் இப்ப இணையதளத்தை எடுத்துக்கிட்டா நாளுக்கு நாள் உட்கார்ந்துகிட்டு பிஜே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்ப லேட்டஸ்டா கூட இப்ப முந்தின நாள் நடந்திருக்கு. அவரோட சேர்த்து அப்துல் ஹமீத் சாரை ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தாவா பண்ணும்போது எப்படி தாவா பண்ணுவேன் இவங்க எல்லாம் சொல்றது.
தாவா பண்ணும்போது கண்ணியம் பேண வேண்டும், அழகாக பேச வேண்டும், அருமையாக சொல்ல வேண்டும். சொல்ற கருத்தெல்லாம் சரிதான், அழகா பேசணும், அருமையா பேசணும், கண்ணியம் பேணணும், எல்லாம் பேணணும். நீங்க பேணுறீங்களா? வழிகேடன் காப்பு இது என்று சொல்லிட்டு நீங்க தானே பேசிக்கிட்டு போறீங்க. உங்களுக்கும் சேர்த்து தலைப்பு கொடுக்குறோம், தெளிவான கொள்கைக்கு வந்து விடுங்கள். இந்த பட்டியல தான் இவரும் சேர்ந்தாரு. சேர்ந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பிஜே விமர்சிக்கிறதுனால முஃப்தி உமர் ஷரீஃபை எல்லாரும் சலபின்னு நம்பிட்டாங்க. நம்பிராதீங்க, அவர் சலபி கிடையாது, நாங்க மட்டும் தான் பிஜே விமர்சிக்கிறோம், அதனாலதான் நாங்க சலபிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க. சொல்லிட்டு அது தொடர்ந்து சொல்றாரு, இன்னும் இவர் சுயமாக ஒரு கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சலபி கொள்கை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையான சலபி கொள்கையை சொல்ல நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இவர் சொந்தமா எதையோ படிச்சுக்கிட்டு வந்து சொல்றாரு சொல்லி முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு சொல்லிட்டு, ஏன்னா சலபி கொள்கையில முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன அடிப்படைன்னு சொன்னா, சலபி உலமாக்கட்ட சவுதியில போய் சலபி உலமாக்கட்ட முறையாக கற்று அந்த இவர் பிரச்சாரம் செய்யறதுக்கு தகுதிதான் என்ற அனுமதியை வாங்கிட்டு வரணும். ஆனா முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு அனுமதி எங்கேயுமே யாரும் கொடுக்கல. கேட்டா இவர் சலபி கொள்கையை யார்ட்ட படிச்சாருன்னே தெரியல. யார்ட்ட படிச்சீங்கன்னு கேட்டா, நான் புகாரி முஸ்லிம் இப்னு தைமியாட புத்தகங்களோட தொடர்பா இருக்கிறேன், அவங்க எல்லாம் சலபி இல்லையான்னு கேட்கிறாரு. புகாரி முஸ்லிம் இப்னு தைமியாவை வழிகேடங்களும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் சலபீண்டு ஆயிருவாங்களா அப்படின்ட்டு மறுப்புக்கு மறுப்பு. ரெண்டு வழிகேடனும் ஒருத்தருக்கு அவருக்கு இவர் இவருக்கு அவர் மறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்ல, அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் யார் தெரியுமா? கொஞ்ச காலம் சிங்கப்பூர்ல இருந்தாரு, தப்லீக் ஜமாத் காரனோட சேர்ந்துகிட்டு இருந்தாரு, பாத்திமா பள்ளியில அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாருன்னு சொல்லி சிங்கப்பூர் செய்தியில கொஞ்சம் சொல்றாங்க. சொல்லிட்டு அரபு படிச்சு கொடுக்குறேன், அது படிச்சு கொடுக்குறேன், இது படிச்சு கொடுக்குறேன்னு. அது என்னன்னா, பாம்பின் கால் பாம்பறியும் இல்ல, இவரை பத்தி அவருக்கு நல்லா தெரியும், அவரை பத்தி இவருக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஏமாத்துக்காரங்க. நான் தஸ்கியா வாங்கியிருக்கேன் அரபு நாட்டு காசுல வாங்குற மாதிரி இவர் நான் சலபி கொள்கை சொல்றேன் ஊர் ஊரா போய் யூகேக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இது வசூல் வேட்டை தான் நடக்குது. இது ரெண்டு பேருமே சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு, சிங்கப்பூருக்கு போனாரு, அவரோட இப்படி தொடர்பா இருந்தாரு, இணையதளத்துல கொஞ்சம் சலபி உலமாக்கள இதுகளை படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் வந்து காசிமி தேவ்பந்து போன்ற மதரசாக்களை படிச்சதுனால, மதரசாக்களே வழிகட்ட மதரசாங்கிறதுனால இந்த ஆளும் வழிகேடரு, இவரை நீங்க ஏத்துக்கிறாதீங்க என்று சொல்லிட்டு இவரை வழிகேடர் பிஜேயை விமர்சித்துக் கொண்டு சலபி உலமாக்களின் புத்தகங்களை தமிழே மொழிபெயர்ப்பு செய்து தடுமாறி வருகிறார் அப்படிங்கிறாங்க. பிஜே விமர்சிச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றதுனால சலபி உலமாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் நம்பிராதீங்க என்று சொல்லி தொடர்ச்சியாக இவர் தொடர்பான செய்திகளை அவர் சொன்னதை நாம் வாய்த்து காட்டினோம். இப்படி பார்க்கிற நேரத்தில் முஃப்தி உமர் ஷரீஃப்ண்டா யாருன்னு தெரிஞ்சிருது, யஹ்யா சில்மிண்டா யாருன்னு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம தௌஹீதுவாதிகள் பேசுறாங்களே, இவங்களுக்கே இந்த ஆளை யாருன்னு தெரியல. யஹ்யா சில்மி விளங்கி அவன் ஒரு வழிகேடன், அவர் விளங்கின அளவுக்காவது தௌஹீதுவாதிகள் சொல்றவங்க முஃப்தி உமர் ஷரீஃபை விளங்கினீங்களா? இலங்கையில விளங்கல. அண்மையில கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி முஃப்தி உமர் ஷரீஃபை கொண்டு வந்து இலங்கையில பல இடத்திலையும் பிரச்சாரம். ஏன் நல்ல அழகா பேசுறாரு, நல்ல அவருடைய கொள்கை விளங்குதா? வழிகட்ட கொள்கையை தன்னகத்திலே கொண்டு தன்னிலே வைத்துக் கொண்டு குர்ஆன் சுன்னாவோடு சஹாபாக்களையும் பின்பற்றலாம் என்று சொல்லி சலபுகள் என்று சொல்லி மூன்றாவது ஒரு படிக்கு சென்று வழிகட்டு போயிருக்கிறார். அவரை கூட நாங்களும் தௌஹீத்வாதின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்து, இந்த பெரியார் தாசன் கூட ஒரு கூட்டம் இழுத்துக்கு அலைஞ்சது இல்ல, அது மாதிரி இங்க இவரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு மாதங்களுக்கு முன்பதாக அலைந்த காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, தௌஹீத்வாதி சும்மா குர்ஆன் பேசிட்டா நம்பிடுறாங்க. அப்ப விளங்குதா யார் இந்த முஃப்தி உமர் ஷரீஃப், யார் இந்த யஹ்யா சில்மி விளங்குதா? அதுலயும் இந்த யஹ்யா சில்மி அடிக்கடி அதுல கடைசியில் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏனென்றால் இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் வழிகேடனுங்கிறதுக்கு சில்மியோட பெரிய ஆதாரம் என்ன ஆதாரம்னா, இமாம் கிபாரு தாபீன் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கூறியது போல மார்க்கம் என்பது அறிவிப்பாளர் தொடர் கொண்டது. அது மட்டும் இல்லை என்றால் எவரும் எதனையும் கூறுவார்கள். அதனால மார்க்கம் அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். இது எதுக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட இது சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன? ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடர் வரக்கூடியது. உன் பேருக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும், இவன் பேருக்கு அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். வர்றதா அவர் ஒரு பேரை ஆரம்பத்தில் வாசிக்கலாம், யஹ்யா சில்மி இப்னு முபாரக் ஃபாரூக் இப்னு அது இதுன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தார்ல, அது மாதிரி இருக்கணுமா? முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு இந்த வரலாறு தொடர் இல்ல. என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, எனக்கு பாதி பக்கத்துக்கு ஒரு பேர் இருக்குது, முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு முஃப்தி உமர் ஷரீஃப் ஷார்ட்டா தான் இருக்குது, பெருசா இல்ல. அவ பெருசா பேர் வச்சுக்கிட்டா எல்லாரும் சலபி. என்ன கருத்துன்னா, பேரை பெருசா அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டா சலபின்னு ஆகிரும். இது போன்ற ஒரு சிந்தனை. அதனுடைய தொடர்ச்சியாக முஃப்தி உமர் ஷரீஃபை பற்றி யஹ்யா சில்மி சொல்லுகின்ற நேரத்தில், நாம் அறிந்தவரை சொன்னாரல்ல, நாம் அறிந்தவரை இவர் சலபி கொள்கையை முறையாக கற்கவில்லை, ஒழுங்கா படிக்கவும் இல்ல, முட்டாப்பாயிலுங்கிறாரு. ஒழுங்கா படிக்கல, நீ ஒரு 0 சொல்லிட்டு
இதனை நாம் சுட்டிக்காட்டியதால், நான் அறிவாளி நீ முட்டான்னு நான் சுட்டிக்காட்டினதுனால இப்போது எம்மை பற்றி பச்சை பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வருகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் இவர் ஒழுங்கா படிக்கல, இவர் சலவி இல்லைன்னு சொன்னதுனால என்ன பத்தி பச்சை பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வர்றாரு. நாம இவ்வளவு நேரமா கொஞ்சமா தான் சொல்லியிருக்கோம். யஹ்யா சில்மி யாருங்கிறத யஹ்யா சில்மி சொன்னதுல ஒரு அளவுக்கு நாம கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறோம். ஆனா இவர் சொல்றத பார்த்தா வண்டி வண்டியா இருக்கும் போது தெரியுது. அவரை பத்தி இவர், இவரை பத்தி அவரு. இப்ப இதே முஃப்தி உமர் ஷரீஃப் கிட்ட நம்ம முஃப்தி உமர் ஷரீஃப் என்ன சொன்னாருங்க நமக்கு தெரியல. சில்மியே சொல்றத பார்த்தா அவரை பத்தி நிறைய முஃப்தி உமர் ஷரீஃப் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். சொன்னது கிடைக்கிறவங்க பாத்துக்கிறங்க. ரெண்டு பேரை பத்தி ஆளுக்கால் நல்ல இவர் யாருங்கிறத பட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எனவே இவர் உண்மையாளர் என்றால் எம்மை பற்றி சொல்லும் அவதூறுகளுக்கு ஆதாரங்களை வைக்கட்டும். என்ன நாம நீ பிஜே வழிகடனுங்கிற, எங்களை வழி எஸ்ஐடிஜே காரன் வழிகடனுங்கிற ஆதாரத்தை வச்சிருப்பா, வந்து முன்னாடி பேசுறேன்னு கூப்பிட்டா விவாதிக்கிறது ஹராம். உங்களுக்குள்ள மட்டும் ஹலாலாப்ப? இது உங்க அம்மா அம்மா எங்க அம்மா சும்மான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அது மாதிரி இருக்குது. உங்க தாய் மட்டும் அம்மா, மத்தவன் அம்மாடா சும்மாவா? நாங்க விவாதத்துக்கு கூப்பிட்டா மட்டும் விவாதம் ஹராம். அப்ப உங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கலாமோ? என்னன்னா மார்க்கத்தை பத்தி சொன்னா விவாதத்துக்கு வர மாட்டீங்க. உங்களை பத்தியில சொல்லிட்டான், உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு இல்ல, அதனால என்ன வேண்டி இருக்குதுன்னு கேட்டா வா விவாதத்துக்கு ஆதாரத்தை காட்டு. எப்படி அந்த வாதத்தை கூட பாருங்க. எனவே இவர் உண்மையாளர் என்றால் எம்மை பற்றி சொல்லும் அவதூறுகளுக்கு ஆதாரங்களை வைக்கட்டும். இன்னும் இவர் சலபி கொள்கையை முறையாக எங்கே கற்றார் என்ற ஆதாரங்களை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனை நாம் சுட்டிக்காட்டியதால் இப்போது எம்மை பற்றி பச்சை பொய்களையும் அவதூறுகளையும் பச்சையாக புழுகி வருகிறார், பச்சையாக சொல்லி வருகிறார் அப்படிங்கிறாரு. பச்சை பச்சையா ரெண்டு பேரும் இருக்கிற, அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது மாறி மாறி சொல்லி இருக்கிறாங்க. வண்டி வண்டியா தள்ளி போயிருக்குது. நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நாம சொல்லி இருக்கிறோம். அப்ப அவ்வளவுக்கு நிறைஞ்சு போயிருக்குது இந்த ரெண்டு பேரும். அதுலயும் குறிப்பாக முஃப்தி உமர் ஷரீஃபே யஹ்யா சில்மி யாருன்னு அடையாளம் காட்டிருக்காரு. யஹ்யா சில்மி முஃப்தி உமர் ஷரீஃப்னா யாருன்னு அடையாளம் காட்டிருக்காங்க. நாம கொஞ்சம் தான் காட்டியிருக்கிறோம், ரெண்டு பேரும் நிறைய காட்டிருக்கிறாங்க. தெரிகிறவங்க கிடைக்கிறவங்க என்ன செய்யுங்க, இவங்க யார் யார் எங்கெங்க சொன்னாங்கிறத பத்தி அதையும் அடையாளம் காட்டுகிறேன். என்ன இதுல விளங்கணும் தெரியுமா? குறிப்பாக இலங்கையை சேர்ந்த மக்கள் சில்மியை பற்றி விளங்கிக்கிறணும். தமிழகத்தை சேர்ந்த மக்கள் சில்மியோட சேர்த்து இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் சம்பந்தமாக விளங்கிக்கணும். ரெண்டு பேரும் ஒரு கொள்கைங்கிறாங்க. அதுலயும் இவன் ஒரு தப்பு அவர் தப்புன்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. சொல்றதுக்கான காரணம் என்ன? இவரு சவுதி உலமாக்கள்கிட்ட தஸ்கியா எடுக்கல, முஃப்தி உமர் ஷரீஃப்ட்ட தஸ்கியா இல்ல, எனக்கிட்ட தஸ்கியா இருக்குது, நான் தான் ஒழுங்கா சலவியை கற்றவன், இவரு கற்றுக்கல என்று சொல்லி இந்த பிரச்சனை ஓடுது. அவரை பத்தி இவர், இவரை பத்தி அவர். அதனால இந்த ரெண்டு பேருமே மொத்தத்தில் ஒரு கூட்டல ஊர்ன மட்டைகள், ரெண்டுமே திட்ட தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று சகோதரர் பிஜே அவர்களை விவாதத்துக்கு அழைத்த அந்த சம்பவத்தில் அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, விவாதம் செய்யறதா இருந்தா எங்க விவாதம் செய்யணும்? பெஸ்டுக்கு விவாதத்துக்கு வரமாட்டேன் இழுத்தடிச்சாரு. அதுக்கு பிறகு விவாதம் ஹராம். அப்புறம் விவாதம் செய்யறதா இருந்தா கூட எங்க செய்யணுமா? சவுதி அரேபியாவுக்கு போகணுமா? சவுதி அரேபியாவில் போய் உட்கார்ந்து, சவுதிக்கு நீங்களும் வந்துருங்க, நானும் வந்துடுறேன், சவுதியில போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்குருவோம். உட்கார்ந்துக்கிண்டு சவுதியில விவாதம் பண்ணணுமா? நடுவர் யாரு? சவுதி உலமாக்களை நடுவராக வச்சுக்கணுமா? என்ன பிரச்சனையே என்ன? அவங்க ஏத்துக்கிறதா இல்லையான்னு தான் பிரச்சனை. அவங்கள ஏத்துக்கிறதா இல்லையா, சலபுகளை ஏத்துக்கிறதா இல்லையான்னு பிரச்சனை வர்றப்ப, சவுதி உலமாக்கள் தஸ்கியா தரணுமா இல்லையான்னு பிரச்சனை வர்றப்ப, முதல் விஷயம் என்ன? ஓம் வாதப்படி பிஜேக்கு சவுதி உலமாக்கள் தஸ்கியா கொடுக்கல. பிஜேக்கு சர்டிபிகேட் இல்ல, சவுதி உலமாக்களோட சர்டிபிகேட் கிடையாது. சர்டிபிகேட் இல்லாத ஆளோட எப்படி விவாதம் பண்ணுவேன்? முதல்ல அதே தப்பு. ரெண்டாவது, சவுதிக்கு வாங்க விவாதம் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க, சவுதிக்கு கூப்பிட்டா தீர்ப்பு என்ன வரும்? நடுவர் அவர் தானே வச்ச போறீங்க, பக்கத்து உங்க தரப்புக்குள்ளவர் நடுவர் வைக்க போறீங்க. அப்ப அவர் என்ன சொல்ல, அந்த தீர்ப்பு தானே சொல்லிட்டு போறான், அதுக்கு எதுக்கு விவாதம் பண்ணணும்? இதில் ரெண்டாவது என்னன்னா, வீடியோ பண்ணக்கூடாது. வீடியோ பண்ணக்கூடாதுங்கிறது எதுக்கு இருக்கு தெரியுமா? அதுதான் மண்டவாளத்தை வெளியே கொண்டு வரது. அதை பண்ணிட்டோம்னா வெளியில கொண்டாந்து இன்னார் யாருங்கிறத காட்டிடும். அதுக்காக வேண்டிய தப்பிக்கிற மெத்தட் தான் விவாதம் ஹராமு, வீடியோ பண்ணக்கூடாது, சும்மா அப்படி ரூமுக்குள்ள கல்யாணம் பேசுற மாதிரி அப்படி பேசிக்கிறணும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, மக்கள்கிட்ட மாடி சொல்ற கருத்து ஆதாரமாக வெளியில போயிடக்கூடாது, இதுக்காக சொல்லப்படுறது. இதுக்கான வாதங்களா தான் வைக்கிறார். சவுதியில போய் விவாதம் பண்ணணும், வீடியோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன என்று கேட்டா, அரபில தான் விவாதம் பண்ணவும் வேணும். அரபில விவாதம் பண்ணணும், அரபு நாட்டில் போய் பண்ணணும். இது ஒரு விவாதம் பண்றதுக்கான ஒரு தெளிவான முறையா? இது சாதாரணமா யோசிக்கிறது விளங்கி கொள்வானா? விவாதம் அப்ப என்ன அர்த்தம்னா, ரெண்டும் பொய். என்ன பொய் தெரியுமா? விவாதம் பண்றது ஹராம்ங்கிறது முதல் பொய். ஏன் விவாதம் பண்றது ஹராமா இருந்தா அரபிலே பண்ணக்கூடாதுல்ல, ஆனா அரபு நாட்டில் மட்டும் போய் பண்ணிக்கலாம். அப்படி இருக்குது ஹதீஸ். அரபு நாட்டில் மாத்திரம் விவாதம் பண்ணி கொள்ளலாம்,
ஸ்ரீலங்கால மட்டும் பண்ணக்கூடாது, ஸ்ரீலங்காக்கு விவாதம் பண்றது ஹராம், அரபு நாட்டில் விவாதம் பண்றது ஹலால், இப்படி சொல்ல வர்றீங்களா? இதுதான், அதாவது பொய் சொல்பவர்கள் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வது என்பது இதுதான் அடங்கி இருக்கிறது. தெளிவாக இவர் ஒரு பொய்யர், இவர் தாவா களத்துக்கே தகுதி இல்லாத ஒருவர், இவர் தூக்கி எறியப்பட வேண்டியவர் என்பதெல்லாம் இதிலே தெரிய வருகிறது. இன்னைக்கு இவர் அங்கங்க வளர்ந்து வரதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா, இவரை பற்றி பேசுவதற்கு ஆக்கள் இல்ல. தௌஹீத பேசுற பிஜேயை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்குது. பிஜே ஒரு கருத்து சொல்லிட்டா அதுக்கு எதிராக 50 சிடி போடுறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சிடி. ஏன் இவரை பேசினா ஃபேமஸ் ஆக முடியாதுல்ல? சில்மிய பத்தி பேசினா எங்க ஃபேமஸ் ஆக முடியுமா? சில்மிண்டா யாருன்னே தெரியாது, செல்லா காசு. அதை போய் நம்ம சில அங்கங்க சிலவன் கேட்கறாங்கிறதுக்காக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவரை ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா செல்லா காசுங்கிறதெல்லாம் பேச மாட்டேங்க. அவரை பேசினா ஃபேமஸ் ஆயிட்டு போயிடலாம். அப்ப என்ன அர்த்தம்? சத்தியத்தை சொல்லணும்னு யாருக்கும் ஆசை இல்ல. எல்லாருக்கும் என்ன தேவை? ஃபேமஸ் ஆன இமேஜ உண்டாக்கிடணும். நான் பிஜேக்கு எதிராக பேசிட்டேன், பிஜேக்கு எதிராக இவர் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாரு. இதுதான் எல்லாரும் கையில் எடுத்துக்கக்கூடிய ஆயுதம். அதை வச்சுக்கிட்டு தான் எஸ்ஐடிஜேனா பிஜே தக்லீத் பண்றாங்க. இவர் சில்மியுமா தான் சொல்றான், அன்சார் மௌலியா தான் சொல்றாரு, ரிஸ்வான் மதனியா தான் சொல்றாரு, இஸ்மாயில் சலவியுமா தான் சொல்றாரு. இலங்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுத்தா இவர்கள் பிஜே பின்பற்றுகிறார்கள், பிஜே தக்லீது செய்கிறார்கள், பிஜே கண்மூடி பின்பற்றுகிறார்கள். எங்கேயாவது சொன்னமா? எங்களுடைய பத்திரிகைகளில் பிஜே பின்பற்றுவதும் வழிகேடு என்று எழுதி வைத்திருக்கிறோம். பிஜே சுயமாக சொன்னால் மார்க்கத்தில் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறோம். மார்க்கத்தில் அவர் ஒரு ஆய்வாளர், தெளிவாக சொல்லுவார், தவறாகவும் சொல்லுவார். தவறாக சொன்னால் தூக்கி எறிந்து விடுங்கள், சஹாபாக்கள் சொன்னாலே தூக்கி எறிய சொல்றோம். அவரே பல இடங்களில் பேசியிருக்கிறார். அவருடைய வீடியோ கிளிப்ல பார்க்க முடியும். தான் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனில் இல்லை என்றால் தூக்கி வீசும்படி அவரே சொல்கிறார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவரை பின்பற்றுதாங்க, அவர் சொன்னா மார்க்கம் என்று சொல்றாங்க. நம்முடைய தௌஹீத் ஜமாஅத் எஸ்ஐடிஜியுடைய இணையதளத்திலேயே ஒரு ஆர்டிகல் கூட போட்டிருக்கிறோம், பிஜே பின்பற்றுவதும் வழிகேடு. அதுல ஒரு வீடியோ எம்ஐ சுலைமான் பேசக்கூடிய வீடியோ கூட போட்டிருப்போம். பிஜேக்கு மாற்றமாக தௌஹீத் உலமாக்கள் என்னென்ன கருத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் இங்கே யாரும் பிஜே யஹ்யா சில்மியை கண்மூடி ஒரு கூட்டம் பின்பற்றுவதை போன்று, அன்சார் மௌலவி தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போன்று, முஃப்தி உமர் ஷரீப் தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போன்று, பரகதனியாவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போன்று நம்மிலே யாரும் பிஜேக்கு பின்னால் இல்லை. அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதாரபூர்வமாக சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார்கள், தவறாக சொன்னால் பிஜே சொல்வதும் தவறு என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இங்கே யாரும் தக்லீது செய்யவில்லை. தக்லீது செய்யறாங்கன்னு சொல்லி உங்கள தான் தக்லீத் இருக்குது. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யஹ்யா சில்மியினுடைய சில்மிசங்களை பற்றி புரிந்து அவருடைய வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.